நீங்க சூர்யாவா, ரஜினிகாந்தா, கமல்ஹாசனா? நீங்க ஏன் ஃபோன் எடுக்கல? சார், நீங்க சங்கரா, மணிரத்னமா? BCA Cyber Security, AIMML, BBA Digital Marketing, FinTech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Redhill, Chennai. Chera Home Junction presents Mid-Year Mega Home First, June 5th to June 28th, up to 50% offer. Sundarapuram and Crosscut Road, Coimbatore. Hi sir. ஹாய். இதே ஆஃபீஸில் இன்ஃபேக்ட் நான் வந்து கட்டா குஸ்தி 1க்கு வந்து உங்களை இன்டர்வியூ பண்ணதுக்கு வந்திருக்கேன். Too many good things that has happened in your life. சந்தோஷமாலாம் இல்ல. லாஸ்ட் 3 இயர்ஸ் the worst years of my life. என்னோட படங்கள் சக்ஸஸ். ஆனா அதோட சக்ஸஸ் எனக்கு வந்து சேரல. இந்த படத்துல முனிஷ்காந்த் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்துல சூர்யா அண்ட் ரோபோ சங்கர் காமெடி சூப்பரா இருக்கு. அதனால படம் ஓடி இருக்கு. இதுதான் வந்துட்டு இருந்த தவிர்த்து விஷ்ணு ஒரு கதை செலக்ட் பண்றான்னு யாருமே பேசல. இண்டஸ்ட்ரி did not give me what I deserved. I thought பாசிட்டிவிட்டிங்கிறது பிரச்சனையை சொல்லாமல் இருக்கிறது தான், சைலண்டாக இருக்கிறது. மற்றவங்க நம்மளை பற்றி பேசுவாங்க, நம்ம எதுவுமே பேசக்கூடாது. ஆனால் சினிமாவில் அப்படி கிடையாது, நம்ம தான் நம்மளை பற்றி பேசி ஆகணும். நான் ஒரு படத்தில் நடிச்சதுனால 30 கோடி ரூபாய் எழுந்திருக்கேன். 30 கோடி ரூபாய். ஸோ ஐ ஹவ் ஹேட் அ லாட் ஆஃப் டார்க் டேஸ். விஷ்ணுனா அது டேக் ஃபார் கிராண்டட் மாதிரி ஆயிடுச்சு. அந்த ரியலைசேஷன் எனக்கு இந்த 3 வருஷத்துல தான் வந்திருக்கு. நல்லவனுங்கிறதுனால ஒருத்தனும் உங்களுக்கு படம் கொடுக்க மாட்டான். ரொம்ப கஷ்டப்படுற டேஸ் மென்டலி நான் கேட்குறேன். இந்த மாதிரி டேஸ்ல what do you actually do? எனக்கு அமீர் கான் சார் ஒரு மேட்டர் சொன்னார். ப்ரொடியூசர்ஸ் வில் ப்ரொடியூஸ் வித் யூ ஒன்லி இஃப் தே see profit. Accept it ன்றாரு. It was like yeah, wow, correct. So now I don't have any anger, any this with anybody. And now in the industry, the relationships are very timely, very momentary. I was searching for permanent relationships in the industry. அதை நான் மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம சொல்லுவோம்ல, don't judge anybody immediately. Sometimes I feel it is better to do that at least because you keep protecting yourself. நீங்க ஆரியனோட அம்மா அப்படின்ட்டு உங்களோட எக்ஸ் ஒய்ஃப் வந்து அட்ரஸ் பண்ணிருப்பீங்க. யூ ரெஸ்பெக்ட் எவ்ரிஒன் இருக்குல்ல, ஃபேமிலிக்குள்ள எப்படி பாசிபிளா இருக்கு? லைஃப்ல யாரையுமே மிஸ் பண்ண கூடாது இனிமே. அது வந்து நான் ரொம்ப கிளியர் ஆயிட்டேன். ஆரியன் ஒரு வார்த்தை கேட்டான், எங்க அம்மா இங்க வரக்கூடாது. அம்மா அப்பா ஏன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இல்லை, வர சொல்லு அப்படின்னு. அங்கேருந்து அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் அந்த பையன் now is so happy. So happy. So that is what for me relationships are. Don't lose them. Very precious. So I try to maintain that with everybody. The biggest strength that I have is my family. If you ask me in one word what helps you fight back, my family. அப்பா, அக்கா, தம்பி, வைஃப், பையனோட அம்மா அவங்களும் வந்துருவாங்க. ஹாய் சார். ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? சூப்பரா இருக்கேன். ரொம்ப நாளா இந்த மாதிரி ஒரு ஷோ நம்ம பண்ணணும்ட்டு பிளான் பண்ணி ஒவ்வொரு படமா மிஸ் ஆகி கடைசியில் இப்போ வந்து கட்டா குஸ்தி 2க்காக நம்ம மீட் பண்ணியிருக்கோம். வாவ், என்ன ஒரு அழகான ஜேர்னி உங்களுது. இதே ஆஃபீஸில் இன்ஃபேக்ட் நான் வந்து கட்டா குஸ்தி 1க்கு வந்து உங்களை இன்டர்வியூ பண்ணதுக்கு வந்திருக்கேன். அதுக்கு இந்த 3 வருஷத்துக்குள்ள எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. So too many good things that has happened in your life. So very happy. நீங்க எப்படி இருக்கீங்க? How are you feeling? Good, very good, very positive and excited. Wow. Finally movies coming out, Gata Gusti 2. ஸோ நம்ம உட்காந்துருக்கோம்ல, இதே இடத்துல உட்காந்து நானும் செல்லாவும் டிஸ்கஸ் பண்ணி இந்த கதையை வந்து பார்ட் 2 வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இதே ரூம்ல, இதே சோஃபால. சூப்பர். ஸோ இப்போ ஒரு படம் வந்து இப்போ ஒரு ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. and I'm sitting on the same sofa and giving an interview. அது வந்து இட்ஸ் நைஸ் ஃபீலிங். அண்ட் பார்ட் 2 why it's very important for me. ஏன் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பார்ட் 2னா, என் கரியரில் நிறைய படங்கள் நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்ட் 2ஓட தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. பார்ட் 1 வந்திருக்கு, பார்ட் 2 வந்திருக்கு. கமிட் பண்ணும்போது லைக் முண்டாஸ்பட்டி, இன்டர்நேட்டனாலே, அப்புறம் ராட்சசன், FIR, பட் எதுவுமே நடக்கலை. ஸோ ஐ ஆல்வேஸ் யூஸ் டு எனக்கு என்னன்னா, என்ன இது நம்ம ஒவ்வொரு வாட்டியும் கரெக்டாக தான் பண்ணுறோம், ஏதோ ஒன்று மிஸ் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஒவ்வொரு கதையும் எனக்கு தெரியும், சூப்பர் ஸ்கிரிப்ட்ஸு ஒன்று ஆனால் அது கன்வெர்ட் ஆகலை. அண்ட் FIR தான் என் ப்ரொடக்ஷனில் இருந்த படம், அதுவும் என்னால் கன்வெர்ட் பண்ண முடியல ஏதோ காரணத்தினால. ஸோ ஐ வாஸ் வெரி டிஸ்டர்ப்ட். என்ன இது நடக்கவே மாட்டேங்குது நமக்கு. அப்போது தான் வந்து செல்லா வேற ஒரு கதை சொல்கிறதுக்கு இங்கே வந்தார். இந்த கதையை கேட்டுட்டு நான் நீட்டாக இருக்கு செல்லா, அப்புறம் அப்படின்போது அவர் இன்னொரு கதை வச்சிருக்கு, எனக்கு 2மே கேட்டு டிசைட் பண்ணுங்கன்னாரு. சில ஒரு நிமிஷம் கட்டா குஸ்தி 2 பண்ணலாமான்னு நான் தான் கேட்டேன். அப்படியே யோசிச்சாரு, இப்படி சார் சொல்கிறீங்கன்னாரு. இல்லை, எதுவுமே பார்ட் 2 நடந்ததில்லை, எனக்கு ஏதாவது ஒரு பார்ட் 2 பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் சார். நானும் ஒரு ஐடியா வச்சுருக்கிறேன்னா, நீங்கள் எப்போ யோசிச்சிங்கன்னு. சும்மா யோசிச்சுட்டு இருந்தேன், இப்படி பண்ணால் எப்படி இருக்கும்னு. சரி சொல்லுங்கள் என்ன ஐடியான்னு. அங்கேருந்து பேச ஆரம்பித்தோம் 2 பேரும். ஸ்டார்டட் டாக்கிங், ஸ்டார்டட் டிஸ்கஸிங். என்ன பண்ணால் நல்லாயிருக்கும், என்ன பண்ணக்கூடாது, ஃபஸ்ட்டு அதை தெளிவாய்ப்போம். வேற ஹவு கேன் வி ஷோ தட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் டிஃப்ரெண்ட்லி.
அதில் ஒன்று காமிச்சோம். இதுக்கப்புறம் அது வேறையாக இருக்கணும். இப்படி பேச ஆரம்பித்து ஒரு 1 ஹவரில் என்ன நாங்கள் பேசி டிசைட் பண்ணுமோ அதுதான் இன்றைக்கி கட்டா குஸ்தி 2வோட கதை. அதுக்கப்புறம் அவர் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணார், 6 மந்த்ஸு எழுதினார், ரைட்டிங் பண்ணார். வேர்ஷன்ஸ் மாறிச்சு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே தவிர்த்து கதை மாறல. கதை என்னவோ அதுதான் இன்றைக்கும் இருக்குது. ஸோ அப்படிதான் இந்த பார்ட் 2 ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. ஸோ அந்த பார்ட் 2க்கான இந்த ஒரு ஸ்பார்க்கை கிரியேட் பண்ண கிரெடிட்ஸ் வந்து உங்களுக்கு சேரும். எதுக்குன்னா இந்த படம் நல்லா ஓரளவுக்கு போயிருச்சுன்னா இனிமே அந்த பழைய பார்ட் 2லாம் இருக்குல்ல அது எல்லாமே கொஞ்சம் ஏச்சுப்பாங்கன்னு தோணுது. ஆக்சுவலி எனக்கு நீங்க சொல்றப்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நீங்க அந்த பார்ட் 2ன்னு சொல்ற எல்லாமே மக்கள் கிட்ட அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இட்ஸ் நாட் சம்திங் யூ only wanted to do. Internationally was announced. Oh yeah, okay. Part 2 was announced and it didn't take off. ஸோ இப்போ எங்களுக்கு தோணுது என்னன்னா இதெல்லாம் நாங்களே எதிர்பார்க்குறோமே ஏன் வரல அப்படின்ற கேள்வி எனக்கு இருக்குது. ஸோ இதுலேருந்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போது சினிமாவில் வந்து யூ பீன் ஸோ மச், நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. இப்போ ப்ரொடியூசராக ஒரு அவதாரம் எடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இவ்வளோ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துமே சில விஷயங்கள் நீங்கள் நினச்சுமே நீங்கள் சொன்னீங்க உங்கள் ப்ரொடக்ஷன்லேயே சில விஷயங்கள் பண்ணுறதுக்காக விஷயங்கள் நடக்கலை, இட்ஸ் நாட் ஹேப்பனிங். ஸோ நம்ம எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் சிலது நடக்காது அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அது இவ்வளோ பெரிய ஒரு பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறமே இருக்குது அப்படின்னா இனிஷியல் இது எப்படி இருந்திருக்கும்? ஃபர்ஸ்ட் இப்போ இந்த மனுஷன் இவ்வளோ கேப்பபிளாக இருக்கிறப்போவே திங்ஸ் ஆர் நாட் ஏபிள் டு பி ஃபிக்ஸ்ட் அப்படின்றப்போ வென் ஹி ஹேட் நத்திங் இன் ஹிஸ் ஹேண்ட்ஸ் இன் சினிமா அப்படின்றப்போ ஹவு டிஃபிகல்ட் வாஸ் இட் ஃபார் ஹிம் அப்படின்ற கேள்வி தான் எனக்கு தோணுது. வாட் வாஸ் இட் இனிஷியலி? அதனால தான் நான் ப்ரொடியூசராக மாறினேன். ஏன்னா ஒவ்வொரு கதையும் வந்து நான் கொண்டு போய் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி அது படமாக மாறுறதுக்கு எனக்கு 1.5 years ஆயிடுச்சு, விச் இஸ் டூ லாங். ஏன் அப்படின்னா என்னோடய கதைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். இப்போ முண்டாசுப்பட்டி வந்து நான் எடுத்துகிட்டு போகல, பட் அந்த கதை எனக்கு வந்தது. ஸோ அந்த கதை வந்து நீங்கள் கேட்கும்போது ஒரு கேமரா பார்த்து ஊர் பயப்படுது அப்படின்னா யாருக்குமே புரியாது, அதுதான் கிளைமேக்ஸ் அப்படின்னா நோபடி வில் அண்டர்ஸ்டாண்ட் என்ன கிளைமேக்ஸ் இது. ஓகே, அட்லீஸ்ட் அது எனக்கு வந்த படம் வேற ஒரு ஹீரோ பண்ண வேண்டியது லாஸ்ட் மினிட்ல வந்தது. ஸோ அது பை சான்ஸ் தான் உள்ளே வருது சிஸ்டமில், இல்லவே இல்லை. நான் படம் இல்லாமல் தான் உட்காந்துருக்கேன் இப்போது. ஸோ ரொம்ப இன்செக்யூரிட்டி இருந்தது. பட் வென் ஐ காட் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட் எனக்கு உடனே பிடிச்சிச்சு, உடனே உள்ளே போனேன். 20 நாளில் ஷூட் ஸ்டார்ட் ஆச்சு, கடை முடிஞ்சுது, அப்படியே டக்குன்னு வந்துருச்சு அந்த படம். பட் ஒரு ஸ்கிரிப்ட் லைக் கட்டா குஸ்தி 1 இப்போது ஹீரோயின் தான் சென்ட்ரல் கேரக்டர். இப்போ நான் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் கதை சொன்னால் நல்லா இருக்கான ஹீரோயின் மேலே இருக்குது, இல்லை சார் ஒரு பேலன்ஸ் வரும், எண்ட் ஆஃப் த டே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிளைமேக்ஸ் வந்து ஒன்று பண்ணியிருக்கோம், தட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அன் ஹஸ்பண்ட், இது ஒரு மாதிரி பேலன்ஸ்ட் அவுட்டாக வரும்னு சொல்லும் போது புரியல. இது வந்து ஒரு 4 ப்ரொடியூசர் மாறினதுக்கு அப்புறமா நானே டேக் ஓவர் பண்ணி பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் பண்ண படம் வேலை வந்துட்டா விலகிறேன். அது சில காரணங்கள்னால ஒரு 4 ப்ரொடியூசர் மாறிச்சு. திருப்பி ஐயோ மிஸ் பண்ணிடக்கூடாது, நல்லா காமெடி ஆச்சு அப்படின்னு சொல்லி தான் நான் டேக் ஓவர் பண்ணி படம் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லணும்னா ஜீவா படம் வந்து கிரிக்கெட் தான் மக்கள் டிவியில் பார்த்து எல்லா மேட்சும் பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க, ப்ரொஃபஷ்னல் கிரிக்கெட். ஒரு சென்னை 28 மாதிரி ஒரு ஜாலி பசங்க ஆடுறாங்க, அது வேற. இது ஏன் பார்க்க போகிறாங்கன்னாங்க. பட் வி ஷோட் தட் கிரிக்கெட் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டிங் இன் தட் மூவி. ஸோ லைக் திஸ் எனக்கு சேலஞ்ச் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அதனால் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அண்ட் ராட்சசன் பண்ணதுக்கப்புறம் சரி இதுக்கு மேலே பெட்டர் ஆகும் லைஃப்னு நினைக்கும் போது 9 படம் இதை பற்றி நான் நிறைய திருப்பி சொல்லியிருக்கிறேன். பட் அந்த பீரியட் இருந்தது, தட் கேவ் மீ ஆங்கர் தட் ஐ டோன்ட் டிசர்வ் திஸ். இது இவ்வளோ பண்ணிட்டு எனக்கு ஏன் இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு நான் ரொம்ப ஒரு கொஸ்டின் மார்க் உள்ளே போயிட்டேன். யோசிச்சு பார்க்கும்போது எங்கேயோ என்னோட கதைகள் சக்ஸஸ், என்னோட படங்கள் சக்ஸஸ், ஆனால் அதோட சக்ஸஸ் எனக்கு வந்து சேரல. அது வந்து ஒரு டைரக்டர் நல்ல கதை பண்ணுறாரு, ஒரு ப்ரொடியூசர் நல்ல கதை அசெம்பிள் பண்ணுறாரு. இந்த படத்தில் முனிஷ்காந்த் நல்லா பண்ணியிருக்காரு, இந்த படத்தில் சூர்யா அண்ட் ரோபோசங்கர் காமெடி சூப்பராக இருக்குது, அதனால படம் ஓடி இருக்கு. இதுதான் வந்துட்டு இருந்த தவிர்த்து விஷ்ணு ஒரு கதை செலக்ட் பண்றான்னு யாருமே பேசல. Okay, the credit wasn't given to you. Never given to me. And not one stage anybody spoke about me. So that kind of triggered me. ஏதோ நான் தப்பு பண்றேன். I thought அவங்க பேசுவாங்க, ஆனால் யாருமே பேசல. ஆனால் நான் எல்லாரை பற்றி பேசுவேன். நீங்கள் என்னோட இப்போ நான் சொன்ன படங்களோட எந்த ப்ரெஸ் மீட் எடுத்துக்கோங்க, எந்த இன்டர்வியூ எடுத்துக்கோங்க, நான் சொல்லியிருப்பேன் இந்த படத்துக்கு முனிஷ்காந்த் தான் ஹீரோ. ரிலீஸ்க்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். நீங்கள் கட்டா குஸ்தி எடுத்து பாருங்க, நான் பேசியிருப்பேன் இந்த படத்துக்கு ஹீரோயின் தான் ஹீரோ, நான் இதெல்லாம் பேசியிருப்பேன். இந்த படத்தில் வில்லன் தான் ஹீரோன்னு சொல்லுவேன். ராட்சசனில் நீங்கள் எடுத்து பாருங்கள், வில்லனுக்கு நாங்கள் ஸ்பெஷலாக ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு ரிவீல் பண்ணோம். ஐ கேவ் ஹிம் த சென்டர் ஸ்டேஜ். But when that villain got awards, not one place he spoke about one word about me, whereas he knows what I've done on the spot for him. We had to cancel shoot, I had to reduce my salary because he was not able to get that magic action right.
ஸோ அதுக்கு நான் ப்ரொடியூசர் கிட்ட பேசி ஷூட்டை கேன்சல் பண்ண சொல்லி, இல்லைப்பா இது செட்டு உடைக்க போகிறாங்க, உடைச்சா 20 லட்ச ரூபா செலவாகும் சார், கிளைமேக்ஸ் சார் தப்பாயிருச்சுன்னா இவ்வளோ தூரம் படம் ஹோல்ட் ஆகாது, எவ்வளோ சார் உங்களுக்கு பிரச்சனை, 20 நான் குறைக்கிறேன் சார் 10. அவரோட போய் ட்ரைனிங் பண்ணி, அவர் திருப்பி போய் இந்த இதெல்லாம் பண்ணி, ஃபைட்டும் ட்ரைனிங் பண்ணி என் கூட அவருக்காக 4 நாள் போய் ரிஹர்சல் பண்ணி, அந்த சீக்வன்ஸ் திருப்பி ஷூட் பண்ணி கொண்டு வந்தோம். பட் அவர் என்னை பற்றி ஒரு மேடையில் ஒரு வார்த்தை பேசல. ஓகே, இட்ஸ் நாட் தட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் தட் 24/7, பட் எப்படி தெர் ஹேஸ் பீன் ஒரு கன்சிஸ்டன்ட் பிஹேவியர் இன் எவ்ரி ஃபில்ம். அப்போ எனக்கு யாருமே கிரெடிட் கொடுக்க மாட்டேங்கிறாங்கிறது ஐ ரியலைஸ். ஸோ ஐ டுக் அ ப்ரொடக்ஷன். இப்போ நான் கட்டா குஸ்தி செட் பண்ணும்போது, தோ இட்ஸ் அ ஹீரோயின் ஓரியன்டட் மூவி, ஐ ஸ்டார்டட் கெட்டிங் கிரெடிட் விஷ்ணு சூஸ் பண்ணி பண்ணுறாரு. And now going forward, I am going to do movies where I make sure that I get what I need and deserve. That is the reason நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி இன்டர்வியூஸில் பேசியிருக்க மாட்டேன். இப்போ சமீபத்தில் லாஸ்ட் 3 இயர்ஸில் நான் பேச ஆரம்பிச்சேன். இப்போதான் ஏன்னா ஐ தாட் பாசிட்டிவிட்டிங்கிறது பிரச்சனையை சொல்லாமல் இருக்கிறது தான், சைலண்ட்டாக இருக்கிறது, மற்றவங்க நம்மளை பற்றி பேசுவாங்க, நம்ம எதுவுமே பேசக்கூடாது, அதுதான் லைஃப் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சினிமாவில் அப்படி கிடையாது. நம்ம தான் நம்மளை பற்றி பேசி ஆகணும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை பற்றி பேசுவாங்க. நம்மளை பற்றி சுற்றி இருக்கிறவங்க பேசுனாங்க தான் மக்கள் பேச ஆரம்பிப்பாங்க. உங்கள் சினிமா குரூவே உங்களை பற்றி பேசலன்னா how will people start talking about you? In spite of that, whatever I am today, it's because of people. I still tell that industry did not give me what I deserved, and that anger only triggered me to become a producer and that 9 films thing. And now again last 3 years நீங்கள் சொன்னீங்களா சந்தோஷமாலாம் இல்லை, last 3 years are the worst years of my life அப்படியா? financially, because I became a producer, because I went and acted in other movies outside. ஐயோ. And then again I realized something. You know what? வேணாம், இனிமே நீ தான் உன்னை பார்த்துக்கணும். அண்ட் அகெயின் நெக்ஸ்ட் இந்த படமாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் 4 ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், ஐ எம் அ பார்ட் ஆஃப் த ப்ரொடக்ஷன் ஆர் ஐ எம் த ப்ரொடியூசர். 4-5 ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், ஓகே, நான் ஹவ் டிசைடட் தட் ப்ராபப்ளி வெளிய படங்கள் நான் ரொம்ப கம்மியாக தான் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் என்னோட இவ்வளோ விஷயங்கள் ஆக்சுவலி இருக்குல்ல. இப்போ எப்படி ப்ரொடியூசர் ஆனாங்க அப்படின்னா, நாட் பை சாய்ஸ்ன்றது இல்லாம அது அப்படிதான் ஒரு கட்டாயத்துல வந்து பண்ணி இந்த கதைகள் வந்து காப்பாற்றப்படணும். சேவிங் த ஸ்டோரி அண்ட் ஆல்சோ சேவிங் யோர் செல்ஃப். எனக்கான அங்கீகாரத்தை நான் நல்லா தேடிக்கணுன்ற மாதிரி. ஸோ அதனால நீங்க சொல்றீங்கல்ல, எனக்கு அந்த பெயின் இருந்துட்டு தான் இருந்தது காலம் பூரா. வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஏன் 1 year ஆகுது எனக்கு ஒரு கதை கொண்டு வரதுக்கு, ஐ டோன்ட் டிசர்வ் திஸ். பட் ராட்சசனுக்கு அப்புறம் தான் ஐ காட் தட் ஆங்கர். நவ் ஆல்சோ சர்டன் திங்ஸ் நம்மளால வந்து அதை கன்வெர்ட் பண்ண முடியல. நான் சொன்ன மாதிரி லைக் யூ செட், நீங்க ஒரு இடத்துல இருக்கீங்க, ஐ அம் ஏபிள் டு ப்ரொடியூஸ், ஐ அம் ஏபிள் டு ரிலீஸ் டுடே, ஐ அம் ஏபிள் டு செல், ஐ அம் ஏபிள் டு டு பிசினஸ், ஐ அம் ஏபிள் டு கிரியேட். Still, sometimes what you plan will not happen, and you have to be prepared for it. But what has happened in my life to that what I'm doing today, I'm in a very happy place right now. Now I don't need to run away from my office. I need to sit in this room and I can do anything I want about cinema from this room. And there was a time, now ஓடி ஒன்றும் நடக்காது. அட்லீஸ்ட் கடவுள் அந்த இடம் கொடுத்துருக்காருல்ல, அதுக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன். அதனால தான் நான் நிறைய புது முகங்களோட ஒர்க் பண்ணுறேன். புது டைரக்டர்ஸ், புது ஆக்டர்ஸ், 1 film old ஆக்டர்ஸ், புது மியூசிக் டைரக்டர்ஸ், இல்லை புது டெக்னீஷியன்ஸ். வை ஐ டென்ட் கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஈஸிலி. when I am in a place where I can give opportunities, I should be able to give without harming myself. அவ்வளோதான். அதான் நம்ம கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்தை வந்து அதை அழகாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். பட் ஹவு மச் ஆஃப் ஹார்ட்ஷிப்ஸ் இல்லை ஒருத்தவங்களும் ஒரு இடத்த பிடிக்கிறதுக்குள்ளே இருக்குது அப்படின்றது வந்து இந்த சினிமா ரொம்ப லைக் சினிமா, பாலிடிக்ஸ், ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஹை ரிட்டர்ன் இது என்ன சொல்கிறது கரியர்ஸ். அண்ட் இந்த கரியர்ஸ் பட் கமிங் டு அ பிளேஸ் இன் தட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். நமக்கான இடத்த செக்யூர் பண்ணுறதுக்குள்ளே நாக்கு தள்ளிடும் போல. ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால அது அக்செப்டன்ஸ் வரும்போது தெரியல இவ்வளோ கஷ்டம் இருக்கும்னு. என் தம்பி பேசும், ஏன்டா வர நீ தான் பார்த்தல 17 வருஷம் எங்கே போச்சுன்னே தெரியல லைஃப்பில், அண்ட் எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணுற அப்படின்லாம் பேசுவேன். எனக்கு பர்சனலாக நான் 13 வயசில் தான் கிரிக்கெட் ஆட ஆரம்பித்தேன். ஸோ அப்போது அதுதான் என் கரியராக இருக்கும்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா சினிமா, இங்கேயே கூட என்னடா நடக்க போகுதுன்னு தான் நினச்சேன். கடைசியில் இப்போ 38, 39 which is how many years? 26 yearsக்கு அப்புறம் தான் I realized I'm going to be in a career. This is my career. It took me 26 years and I was very patient. Career guidance took a lot of time to actually finalize what your career is இல்ல. Oh my god. இப்போ இந்த 13 வயசுல நீங்க வந்து கிரிக்கெட்டரா தான் இருக்க போறேன்னு நினைச்சிருப்பீங்கல்ல, அந்த ஒரு ஃபிளிப் நடந்துச்சு இல்ல, நீ கிரிக்கெட்டரா வந்து கண்டினியூ பண்ண முடியாதுன்னு ஒன்று நடந்துச்சுல்ல, அது எப்படி நடந்தது and how did you take it as a child? அதான் at the age of 19 I got a stress fracture in both my legs because of too much of cricket. I was playing under 16, sorry, under 19, under 22
ஐ வாஸ் பிளேயிங் சீனியர்ஸ் அண்ட் சம்திங் இந்த மாதிரி 4 டோர்னமெண்ட் ஆடிட்டு இருந்தேன். இப்போ நான் ஸ்டேட் ஆடும்போது த கிரவுண்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் ஆர் சூப்பர். இப்போ நாங்கள் ஊர் சைட்லேருந்து வந்தவங்க டிஸ்ட்ரிக்ஸ். ஸோ இப்போ நீங்கள் ஸ்டேட் ஆடிட்டு டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் ஆடலன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் கோச்சிப்பாங்க. ஓ உடனே ஸ்டேட் ஆடிட்டு டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் ஆட மாட்டேன். அதுக்காக நாங்கள் போய் ஆடு. லோக்கல் டோர்னமெண்ட் கூட ஆடுவோம். ஆ. நாட் ஜஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் டோர்னமெண்ட், லோக்கலில் டோர்னமெண்ட்லாம் நடக்கும்ல. இப்போ எங்கள் டீமில் என்ட்ரி கொடுக்கணும், அங்கேயும் போய் ஆடுவோம். அப்படி நிறைய மேட்ச் ஆடும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. எனக்கு ஜென்ரலாக கொஞ்சம் லெக் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகி கிராக் ஆகிருக்குன்னு எனக்கு தெரில. ஐ மீன் சென்னை கோயிங் டு பிளே அன் அண்டர் 19 மேட்ச் அண்ட் அப்போ பெயின் ஒரு 1 வீக் 10 டேஸாக பெயின் இருக்குது. சரி சரியாயிடும்னு நினச்சிட்டு இருந்தேன் நான். பயங்கர ஹெவி பெயின். ஒரு மாதிரி ஐ ஸ்டார்டட் கிரைங், குடன்ட் பேர் இட். தென் உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் எம்ஆர்ஐ பண்ணி பார்த்தா தேர் வாஸ் கிராக்ஸ் இன் போத் மை ஷின் போன். டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்போது ஷின்ல ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர்னு ஒன்றும் புரியல. அப்போது என்ன ஷின்ல ஸ்ட்ரெஸ்ஸு ஃப்ராக்சர் எங்கேயாவது விழுந்தால் தானே அடிப்பட்டு உடையும், இல்லை ஏதாவது பட்டு உடையும். இது என்ன ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர்னும் போது புதுசாக இருந்துட்டோம். அப்போ என்ன பண்ணோன்னு சொல்லும்போது 6 months பெட் ரெஸ்ட்டுன்ட்டாங்க. ஒன்றுமே புரியல. மேட்ச் இருக்குது ஸ்டேட்டு, சரி ஓகே அவ்வளோதான் அப்படின்போது ஸ்டார்டட் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட். ஐ வாஸ் வெரி டிப்ரெஸ்ட் பிகாஸ் ஐ ஹேட் மேட்சஸ் கம்மிங் அப் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை நான் நல்லா பண்ணியிருந்தேன்னா மேபி ரஞ்சி ட்ரோஃபி அதுக்கெல்லாம் நோக்கி போயிருப்பேன். அப்போ தான் நான் சினிமா நிறைய பார்க்க ஆரம்பித்தேன் பெட் ரெஸ்ட்டில். ஸோ இது திண்டுக்கல்லில் இருக்கும்போது எனக்கு அடிபட்டுது. அண்ட் அந்த 6 months வாஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா மென்டலி இது என்ன நடக்கும் தெரில. பட் சம்படி சைட் ஆல்சோ பழைய மாதிரி இருக்காதுன்ட்டு. ஈவன் டுடே வை டு திங்க் ஐ கான்ட் டான்ஸ் பிகாஸ் ஐ கான்ட் கோ டவுன் அண்ட் ஜம்ப். ஸோ ஐ வாஸ் அ வெரி குட் டான்ஸர் வென் ஐ வாஸ் யங். ஆக்சுவலாக பிரபுதேவா சார் கொஞ்ச நாள் முன்னாடி தான் மீட் பண்ணும்போது நான் சின்ன வயசில் பிரபுதேவா சார் மாதிரி ஆடணும்னு ஆசைப்பட்டு நிறைய காம்படிஷனில் ஆடி ஜெயிச்சிருக்கிறேன். ஆனால் இந்த கால் பிரச்சனைனால என்னால் அந்த கீழே போயிட்டோ இல்லை அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ பிகாஸ் ஆஃப் தட் இன்ஜுரி ஐ குடன்ட் கம் பேக் அண்ட் பிளே கிரிக்கெட். ஸ்டில் ஐ ட்ரைடு. அது ரொம்ப ட்ரை பண்ணேன். ஆனால் ஒன் ஆஃப் த பர்டிகுலர் இயர்ஸ் எல்லா பெயினும் பேர் பண்ணி ஐ டிட் த மேக்ஸிமம் ட்ரைனிங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்தனிங், கார்டியோ எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணேன். தட் இயர் ஐ பெர்ஃபார்ம் த வேர்ஸ்ட் இன் மை கரியர். ஸோ அதுக்கப்புறம் நான் டிசைட் பண்ணி தூக்கி போட்டு வேணான்ட்டு வந்துட்டேன். பட் தோஸ் இயர்ஸ் ஆர் வெரி டார்க் ஒன்ஸ் ஐ குவிட் கிரிக்கெட். மோர் தென் அந்த இன்ஜுரியிலேருந்து வெளியே வர்றது எனக்கு அது இப்போ கூட கேட்டிங்கன்னா உடம்புல 10 இன்ஜுரி இருக்குது. இப்போ கார்டனில் அடிப்பட்டதுங்க பாருங்கள், ஷேக் ஆகும் கை. பிகாஸ் இங்கே வந்து ஆக்ஷன் அப்போ அடிப்பட்டது, என்டையர் பேக் இஸ் இன்ஜர்ட் அண்ட் ஃபுல். அது இட்ஸ் பீன் 6-7 years. ஸோ உங்களுக்கு 24 hours இப்போ நான் இன்றைக்காவது ஒர்க் அவுட் பண்ணி ஒரு கப்பு பிடிச்சேன்னு வச்சுக்கோங்க, டக்கு ஆடும், இப்படி பிடிக்க வேண்டியதாக வரும் எனக்கு. ஸோ த நர்வ் பிஞ்சிங் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ பட் ஐ எம் வெரி ஸ்ட்ராங் மென்டலி பிகாஸ் ஐம் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஐ எம் யூஸ் டு இட். இங்கே ஒரு ஃப்ராக்சர், இங்கே ஃப்ராக்சர் தெரியுதா, இங்கே ஃப்ராக்சரு, இங்கே ஃப்ராக்சரு, இங்கே ஃப்ராக்சரு. வெண்ணிலா கபடி குழுவில் இங்கே ஃப்ராக்சர் தெரியுதா, குண்டாக இருக்கும் உங்களுக்கு. ஐ பிளேட் திஸ் திங் கபடி வித் திஸ் ஃப்ராக்சர் ஃபார் 27 days. ஐ டெல் யூ ஹவ். ஃபஸ்ட் டேவே ஒரு பெரிய கபடி பிளேயர் நல்ல வெயிட்டாக கால் வச்சிட்டார் மேலே. அவங்களுக்கு உண்மையான கபடி தான் தெரியும். அண்ட் எனக்கு என்னன்னு தெரில, ஒரு பெயின் இருந்துகிட்டே இருக்குது. எனக்கு டவுட் வந்துருச்சு, ஏன்னா ஐ எம் யூஸ் டு ஃப்ராக்சர்ஸ் இன் மை லைஃப். சரி அடுத்த நாள் மத்தியானம் தான் ஷூட்டு. நான் என்ன பண்ணுறேன், நேராக ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணால் ஹேர்லைன் ஃப்ராக்சர்ன்ட்டாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு படம் அண்ட் 2வது நாள் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அண்ட் வி ஹேவ் 15 or 20 days ஆட் ஷெட்யூல் ஃபார் கபடி அலோன். என்டையர் படத்தோட கபடி மேட்ச் அங்கே ஆட போகிறோம். இப்போது நான் ஸ்பாட்டுக்கு வந்து டைரக்டர்கிட்ட அப்படியே தயங்கி சார் எனக்கு காலில் ஃப்ராக்சர்னு ஒன்று அவரோட ஃபேஸ் எத்தனோண்டு ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு படம் ஹவு என்ன பண்ண போகிறோம், கேன்சல் பண்ண முடியாதா, முடியுமா, செட்டு போட்டிருக்கு, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியிருக்கு. ப்ரொடியூசர்கிட்ட அவர் பேசுகிறாரு, ப்ரொடியூசர் மூஞ்சி திரண்டு ஆயிடுச்சு. ஐ ரியலைஸ் தட் ஃபஸ்ட்டு படத்தில் ஆப்வியஸ்லி கான் கேன்சல். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் அவர்கிட்ட போய், சார் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. நான் வந்து ஃப்ராக்சர் அடி இதெல்லாம் தாங்குறவன் தான், நிறைய தாங்கியிருக்கேன். பிகாஸ் ஐ பிளேட் ஒரு செலெக்ஷன் மேட்ச் வித் ஃப்ராக்சர் ஹேண்ட். ஐ ஸ்கோர்ட் சம் 90 something. ஐ காட் செலக்டட் ஃபார் ஸ்டேட் வித் ஃப்ராக்சர் இங்கே. அதுதான் ஸோ டாட்டூ காமிக்கிற மாதிரி இங்கெல்லாம் ஸோ அது தெரில, சின்ன வயசு நிறைய ஃப்ராக்சர் ஆகிருக்கு எனக்கு, ஏன்னு எனக்கு தெரியாது. சரி இப்போ வாங்க கதைக்கு. ஸோ நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் வலி தாங்கிடுவேன், ஆனால் ரொம்ப வலிச்சதுன்னா நான் சொல்லிடுறேன் உங்ககிட்ட, எனக்கு ஒரு 1/2 hour 10 minutes இல்லை 20 minutes கூட ரெஸ்ட் கொடுத்துருங்க, நீ பண்ணிடுவேன்னாரு. சார் நான் பண்ணிடுவேன். தென் வாட் ஐ டிட், இஃப் நவ் வென் ஐ டெல் யூ கோ பேக் அண்ட் சி வெண்ணிலா கபடி குழு, என் காலில் எப்போவுமே ஒரு ஒயிட் கலர் டேப் இருக்கும். அண்ட் நான் என் காலை வந்து தம்பு மட்டும் கீழே வைக்கல, தம்பு வந்து இப்படி வச்சுட்டேன். இப்படி வச்சு தான் நான் ரைடு பண்ணேன் எல்லாமே. ஸோ இப்படி வச்சு தான் நான் அதில் வெயிட்டே போடலை. இப்படி வச்சு 20 as far as I remember 27 நாள் நான் கபடி ஆடி இருக்கேன் இந்த காலை வச்சுக்கிட்டு.
அண்ட் எப்போ எனக்கு டயர்டாகவும் ரொம்ப வலிக்குமோ நான் அவர்கிட்ட சொல்லிவிடுவேன், சார் ஒரு 10 மினிட்ஸ் கொடுங்கன்ட்டு. அப்படி தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ மை ஜேர்னியில் நிறைய விஷயம். ஆனால் இது பற்றி யாராவது வெளியே சொல்லியிருக்காங்களா இது வரைக்கும்? இல்லை. இது என்னோட ஃபஸ்ட்டு படம். இந்த மாதிரி என்கிட்ட அவ்வளோ கதைகள் இருக்குது. இந்த கார்டனில் அடிப்பட்டதை பற்றி யாராவது பேசியிருக்காங்களா வெளியே? இது எங்க நடந்தது? இது கார்டன் படத்தோட ஷூட்டில். ஷோ. அந்த ஃபைட் சீக்வன்ஸே படத்துலேருந்து தூக்கிட்டாங்க. செகண்ட் ஹாஃபே என்ன தூக்கிட்டாங்க டோட்டலாக படத்துலேருந்து. அண்ட் நான் வந்து அது வரைக்கும் எல்லா இடத்துலையும் இன்ஜுரி ஆயிருக்கு அதெல்லாம் பேசிகிட்டு இருந்திருக்கிறேன். ஐ டென்ட் நோ தட் மை போர்ஷன்ஸ் ஹவ் பின் சாப்ட். ஓகே. அண்ட் கரெக்டாக ஒரு 2 days ப்ரமோஷனுக்கு அப்புறம் சம் தேர்ட் பர்சன் கால்ஸ் மீ அண்ட் டெல்ஸ் மீ, உங்கள் போர்ஷன் செகண்ட் ஹாஃப் இல்லை அப்படின்னோடனே ஷாக் ஆகுது. நான் டேரக்டருக்கு அடித்தேன், சார் இந்த மாதிரி கேள்விப்பட்டேன். ஆமாப்பா அது செட் ஆகலை சார், என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு. நான் வந்து ஒரு லூஸ் மாதிரி எல்லா இடத்துலையும் ஃபைட் இருக்குது, அதில் எடிப்பட்டது ஃபைட் நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஐ சேஞ்ச் த நரேட்டிவ், நோ ப்ராப்ளம்ன்ட்டேன். தென் ஐ ஜஸ்ட் வெண்ட் அஹெட் அண்ட் கேவ் ஆல் இன்டர்வியூஸ். ஐ குட் ஹவ் சோசன் டு லீவ் and not promote the movie film, because yeah. that's cheating. I still did my job. I don't want producer lose their money. Everybody's worked passionately. Rana called me to the movie. So ரானாக்காக ப்ரொடியூசர்ஸ்க்காக என்ன பண்ணணுமோ பண்ணிடலாம். அன்னிலேருந்து என்னைக்கு வரைக்கும் நான் பிரபு சாலமன் சார்கிட்ட பேசினதில்லை. ஸோ ஐ ஹவ் ஹேட் லாட் ஆஃப் ஸ்டோரிஸ் லைக் தட். ஆனால் என்னை பற்றி யாருமே வெளியே நான் என்ன கஷ்டப்பட்டிருக்கேன்னு சொன்னதே கிடையாது. விஷ்ணுனா அது டேக் ஃபார் கிராண்டட் மாதிரி ஆயிடுச்சு. அந்த ரியலைசேஷன் எனக்கு இந்த 3 வருஷத்தில் தான் வந்திருக்கு. ஸோ ஐ ஹவ் ஹேட் அ லாட் ஆஃப் டார்க் டேஸ். நீங்கள் சொல்கிறது அந்த கிரிக்கெட் விடும்போது மட்டும் இல்லை, கிடையாது. எனக்கு நிறைய டார்க் டேஸ் இருந்திருக்கு. நிறைய சொல்ற பார்த்தா படத்துக்கு படம் ஒரு மோடுக்கு போயிருங்க, ஒரு இன்காக்னிட்டோ மோடுக்கு அது போயிருவீங்க. நான் யோசிப்பேன் ஏன் எனக்கு இதெல்லாம் இருக்குன்றது. பட் ஐ திங்க் இட்ஸ் ஃபார் த பிகர் பிக்சர். காட் வாண்டட் மீ டு சேஞ்ச். ஏன்னா ஐ ஹேவ் அ கேரக்டர், ஐ எம் அ வெரி கிவிங் பர்சன். இந்த லாஸ்ட் 3 yearsல தான் ஐ ரியலைஸ்ட் ஐயோ போதும்ட்டு. நான் பெரிய கொடைவெல்லாம் இருக்கக்கூடாது. நான் எந்த அளவுக்குன்னா என்கிட்ட இப்போ 10 இருக்குன்னா 10 கொடுத்துருவேன். இப்போதான் எனக்கு என்ன ரியலைஸ் ஆயிருக்குன்னா, என்கிட்ட 10 இருந்ததுன்னா 2 கொடுப்பா, 8 நீ வச்சுக்கோ. ஏன்னா உனக்கு போண்டி ஆகும்போது இல்லை உனக்கு பிரச்சனை வரும்போது யாருமே உனக்கு கொடுக்க போகிறதில்ல. ஸோ தட்ஸ் வாட் ஐ ரியலைஸ்ட். அண்ட் நவ் திஸ் சேஞ்ச் தட் ஹஸ் ஹேப்பன் இன் த லாஸ்ட் 3 years இன் மை லைஃப் ஐ திங்க் இஸ் தி மோஸ்ட் பாசிட்டிவ் சேஞ்ச். அண்ட் ஐ ஹவ் ஸ்டார்டட் டு லுக் அட் லைஃப் டிஃப்ரெண்ட்லி. So many dark days. இந்த ரொம்ப கஷ்டப்படுற டேஸ் மென்டலி நான் கேட்குறேன். இந்த மாதிரி டேஸில் வாட் யூ ஆக்சுவலி டூ? ஐ எம் சர்ப்ரைஸ்ட். ஃபிசிக்கலாக இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அதை டேக்கிள் பண்ணுறதுக்கே ஒரு எனர்ஜி வேணும். ஆனால் அது நம்மளை மென்டலி சர்ப்ரைஸ் பண்ணும்ல. வாட் ஆக்சுவலி ஹெல்ப்ஸ் யூ டு கம் பேக் அகேன்? ஏன்னா யூ நெவர் கேவ் அப் அப்படின்றது தான் அதில் பாயிண்ட். அதுதான் ஒரு பாயிண்ட். தட் இஸ் ஒன் திங். நவ் யூ கேன் ஆஸ்க் மீ வை. நான் ஸ்போர்ட்ஸ் பர்சன். நீங்கள் 4 மேட்ச் முட்டை அடிச்சுட்டு உட்காந்துட்டிங்கன்னா, அச்சோ என்னடா இது 4 முட்டை அடிச்சிட்டேன் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் யூ கான்ட் பவுன்ஸ் பேக். யூ ஹாவ் டு பவுன்ஸ் பேக். தேர் இஸ் நோ அதர் ஆப்ஷன் இன் ஸ்போர்ட்ஸ். அந்த ஆட்டிடியூட் தான் எனக்கு இருக்குது. ஸோ ஹவ் ஐ டூ நவ். முன்னாடி எப்படி பண்ணுவோன்னா, காலையில் போயிடுவோம், யாரையாவது சக்கிங் சொல்லுவோம். சக்கிங் போட ஆடிட்டே இருப்போம். எப்படி அவுட் ஆகணும்னு அனலைஸ் பண்ணுவோம். அந்த அனலைஸ் பண்ணி எப்படி தொடர்ந்து சப்போஸ் லெட்ஸ் அஸ்யூம் இந்த 4 மேட்ச் நீங்கள் 3 மேட்ச் ஒரே மாதிரி அவுட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பர்டிகுலர் ஷாட் ஆடி அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் கொண்டு வருவோம். இப்படி தான் நம்ம கிரிக்கெட்டில் பண்ணுவோம். இப்போது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ திங்க் ஐ எம் வெரி பிக் அனலைசர். நான் ஏன் ஃபெயில் ஆனேன், ஏன் என்ன தப்பு பண்ணேன், என்ன பண்ணியிருந்தா என்ன நடந்திருக்கும், இது மென்டலி நான் ஓட்டிகிட்டே இருப்பேன். அங்கேருந்து ஒரு 10 நாள் ஐ வில் பி இன் ஒன் ஜோன். ஓகே. டிப்ரெஸ்டு ஜோன். தூங்கிட்டே இருப்பேன், சாப்பிடுவேன், எதையுமே பண்ண மாட்டேன். ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா அப்புறமா அக்செப்டன்ஸ் வரும். அக்செப்ட் பண்ண மாட்டேன் ஃபஸ்ட்டு. தென் ஐ கோ டு த நெக்ஸ்ட் ஃபேஸ், அக்செப்டன்ஸ். அதை அக்செப்ட் பண்ணிட்டேன்னா ஓகே ஃபைன், நவ் அக்செப்டட். வாட் இஸ் த சொல்யூஷன்? ஹவு டு ஐ நாட் டூ திஸ் அகெயின்? அங்கேருந்து 3rd ஃபேஸ் வரும், ஃபைட் பேக் ஃபேஸ். ஸோ இப்படி தான் நான் 3 ஃபேஸாக எப்போவுமே நடந்திருக்கு. த பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் தட் ஐ ஹேவ் இஸ் மை ஃபேமிலி. அவங்க தான். இஃப் யூ ஆஸ்க் மீ இன் ஒன் வேர்ட் வாட் ஹெல்ப்ஸ் யூ ஃபைட் பேக்னா மை ஃபேமிலி. வென் ஐ எம் லோ இல்லை எல்லாரும் வந்துடுவாங்க. அப்பா, அக்கா, தம்பி, ஒய்ஃபு, யார் என் பையனோட அம்மா, அவங்களும் வந்துடுவாங்க. ஃபோனில் என்னாச்சு, சோகமாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்றவாங்க. உனக்கு யார் சொன்னது? உங்கள் அம்மா அப்பா சொன்னாங்க, அதான் ஃபோன் அடிச்சேன்ருவாங்க. ஸோ எல்லாருமே என் கூட வந்து நின்றுடுவாங்க. மை ஃப்ரெண்ட்ஸ், பீப்புள், மை வெல்விஷர்ஸ், மை கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஸ்ரவந்தி இஸ் தேர். ஷீ நோஸ் இன் அண்ட் அவுட் அபவுட் மீ. எல்லாருமே வந்து நின்றுடுவாங்க என் கூட. அண்ட் தென் சம் ஹவ் தில் பிரிங் மீ அவுட் ஆஃப் தட்.
அண்ட் ஐ திங்க் தட்ஸ் மை பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவேன் நான். இப்போ ப்ரொஃபஷ்னலா எப்படி வந்து உங்கள வந்து யூ ஆர் ஏபிள் டு டூ அ லாட் ஆஃப் திங்ஸ் இன் பிளேஸ் அப்படின்னு சொல்றாங்களோ, அதே மாரி பர்சனல் லைஃப்லயும் ஐ திங்க் அ லாட் ஆஃப் பீப்பிள் லுக் அப் டு யூ. இது நான் வந்து எங்களோட டீம்ல வந்து இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க, ஹி வேல்யூஸ் அண்ட் ரெஸ்பெக்ட்ஸ் எவ்ரி பெர்சன் அரவுண்ட் ஹிம். முக்கியமா குடும்பத்துல இருக்கிறவங்கள அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுவாரு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து நீங்க ஆரியனோட அம்மா அப்படின்ட்டு உங்களோட எக்ஸ் ஒய்ஃப் வந்து அட்ரஸ் பண்ணியிருப்பீங்க. யூ நீட் நாட் அது வந்து இது பண்ணணும் அப்படின்றது கட்டாயம் இல்ல அப்படின்னாலும், யூ சூஸ் த வே தட் யூ ரெஸ்பெக்ட் எவ்ரிஒன்னு இருக்குல்ல. அந்த கார்டியல் ரிலேஷன்ஷிப் அது சில விஷயங்கள் நமக்கு நடக்கல அப்படின்னாலும், அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் குடுக்கணும் அப்படின்றது. ஹவ் டு யூ ஆக்சுவலி டூ தட் இன் யூ நோ ஒரு ஃபேமிலிக்குள்ள எப்படி பாசிபிளா இருக்கு? ஐ ஃபீல் எல்லார் பின்னாடியும் ஒரு கதை இருக்கு. எல்லாருக்கும் ஒரு திங்கிங் இருக்கு. எல்லாருக்கும் ஒரு வே ஆஃப் பிரிங்கிங் அப் இருக்கு. அண்ட் ட்ரீம்ஸ் இருக்கு. அந்த ட்ரீம்ஸ்ல நெறைய தோல்விகள் வரும் அந்த பயணத்துல. ஸோ வி ஆல் ஆர் ஃபார்ம்ட் இன் அ வே. தென் வி ஹேவ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் ஈச் அதர். அதுவும் இருக்கு. அது நடக்காதம்போது தான் கன்ஃப்யூஷன்ஸ் வரும். அண்ட் பிரச்சனைகள் வரும். ஸோ நான் எப்படி யோசிப்பேன்னா, ஐ ஹேவ் அ ஜர்னி. யூ ரெஸ்பெக்ட் மை ஜர்னி. ஐ வில் ரெஸ்பெக்ட் யுவர்ஸ். இட்ஸ் வெரி சிம்பிள். யூ ஹேவ் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் மீ. யூ கெட் டிசப்பாயிண்டட்னா, தென் ஐ வில் டெல் யூ சம்திங். ஐ ஆல்சோ ஹேவ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் யூ விச் ஐ ஓவர்லுக். I try to overlook. So, இப்போ when it comes to me, there are certain things you can tell me, certain things you should overlook because that's my nature. இப்படி நான் வந்து செக்ரிகேட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். முன்னாடி நான் பேச மாட்டேன். நான் ரொம்ப மனசுக்குள்ள அதை வச்சிருப்பேன். என் கன்வே பண்றது விதமே சரியா இருக்காது. ஸோ யாருக்குமே புரியாது நான் என்ன சொல்ல வரேன்னு. என்னை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க. 5 years I've been working with a counselor on my communication. Because if I decide something, there is 5, 6 reasons to it. ஆனா நான் அந்த 5 ரீசன் 6 ரீசனை தாண்டி வேற ஏதோ பேசியிருப்பேன். ஆனா என் மனசுல நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு தோணும் எனக்கு. நீங்க நினைச்சது ஒண்ணு ஆனா சொல்ல மாட்டீங்க. அத கரெக்ட்டா சொல்லிட்டேன்னு நான் நினைக்கிறேன். ஆனா சொல்லல. அது அவங்களுக்கு புரிஞ்சிச்சு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். ஸோ ஐ ரியலைஸ் சம்வேர் என்னோட கம்யூனிகேஷன்ல பிரச்சனை இருக்கு. ஏன்னா ஐ எம் அ வெரி பிக் இன்ட்ரோவர்ட். ஐ வாஸ் வெரி வெரி பிக் இன்ட்ரோவர்ட். ஸோ நீங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டீங்கன்னா நான் அப்படியே உட்காந்துருவேன். ஓட்டிட்டே இருக்கும் மனசுல. நான் ஏதாவது சொல்லணும்னா அப்படி சொல்லி யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நான் ஒரு ஐ டோன்ட் லைக் கன்ஃபரன்டேஷன். ஐ டோன்ட் லைக் கன்ஃபரன்டேஷன் அட் ஆல். ஹவ் டு யூ டீல் வித் திங்ஸ் இன் லைஃப்? முக்கியமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கே. நான் சண்டை போட்டேன்னா போயிடுவேன். அப்படியே அதுக்காக வரமாட்டேன். அதுதான் என் பிரச்சனை. இது எல்லாத்தையும் சரி பண்ணுறது தான் நான் கவுன்சிலிங் போனேன். தென் ஐ ரியலைஸ் எந்த ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் பிரச்சனை இருக்க தான் செய்யும். நவ் ஸ்டார்ட் டாக்கிங். இப்போ எங்கள் அப்பாவோட லாஸ்ட் 3 yearsஸாக நான் அவ்வளோ சண்டை போட்டிருக்கேன். ஆனால் ஒருவேளை நான் ஒன்லி ஐ ரியலைஸ் எங்கள் அப்பா நான் யாருன்னு எங்கள் அப்பாவுக்கு நான் இப்போ தான் புரிய வச்சுருக்கேன். இவ்வளோ வருஷமாக நான் பேசாதனால அவருக்கு அது புரியவே இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த கம்யூனிகேஷன் எனக்கு ஒருவேளை முன்னாடி இருந்திருந்தால் பல விஷயங்கள் என் லைஃப்பில் நடந்திருக்காது. அதனால ஐ டோன்ட் பிளேம் எனிபடி. ஐ பிளேம் மை செல்ஃப். ஸோ தட் இஸ் வை ஐ ரெஸ்பெக்ட் பீப்புள். ஏன்னா யூ டிட் சம்திங் தட் டேனா தெர் இஸ் சம்திங் தட் ஐ வுட் ஹவ் டன் ராங் அண்ட் ஐ நோ வாட் ஐ ஹவ் டன் ராங் அண்ட் ப்ராபப்ளி ஐ ஷுட் ஹவ் எக்ஸ்பிளைன் பெட்டர். நான் எங்கேயோ தப்பு பண்ணிட்டேன். எனக்கு அது பேச வரல. அண்ட் ஐ வாஸ் ரன்னிங் அவே ஃப்ரம் ப்ராப்ளம் வேணாம். ஐ ஷுட் ஹவ் ஃபேஸ்ட் இட். ஐ ஷுட் ஹவ் டுக் மை ஸ்டாண்ட். ஐ ஷுட் ஹவ் எக்ஸ்பிரஸ்ட் அண்ட் நின்று இருக்கணும் நான். அதுதான் நான் அதனால் அந்த பாண்டிங் வந்து எனக்கு இப்போது அந்த புரிதல் வந்த அப்புறமா லைஃப்பில் யாரையுமே மிஸ் பண்ணக்கூடாது இனிமேல். அது வந்து நான் ரொம்ப கிளியர் ஆகிட்டேன். என்ன லைஃபோட பெஸ்ட்டு மூமெண்ட் இப்போ ஒரு 2 மாதம் முன்னாடி நடந்தது. நான் வீட்டில் இல்லாத போது ஆரியனோட அம்மா எனக்கு கால் பண்ணி, ஆரியனும் நானும் உன் வீட்டுக்கு போகிறோம், உன் டாட்டர் மீராவை பார்க்கணும்னு சொல்லி, ஓகே நீங்கள் போயிடுங்க, நான் ஜுவாலா கிட்ட சொல்லிடுறேன்னு சொல்லி பயங்கரமாக வந்து ஒரு 4 hours நான் இல்லாத போது எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஐயோ நான் இதை மிஸ் பண்ணிட்டேன், நான் ஊரில் இல்லை, எங்கேயோ இருந்தேன் நான். நெக்ஸ்ட் டைம் நான் என்ன சொன்னேன், நான் இருக்கும்போது வாங்கினேன். இப்போது சமீபத்தில் ஐ ஷோ யூ த ஃபோட்டோ ஆல்சோ. all of them were sitting in our room, drawing room, and enjoying that 3-4 hours. So I was very proud and I was very happy that life has come full circle and I'm very grateful. ஏன்னா ஆரியனுக்கு ஒரு விஷயம் மட்டும் இவர் வெரி கிளியர். ஒரு வார்த்தை கேட்டான் அவங்க அம்மா கிட்ட, எங்ககிட்ட, எங்கள் அம்மா இந்த வீட்டுக்கு வரக்கூடாதா? அது வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கும் சரி எனக்கும் சரி, அப்பா அம்மா ஸ்டே செப்பரேட் ஃப்ரம் அஸ். ஸோ அவங்க வீட்டில் கேட்டிருக்கான், எங்கள் அம்மா இங்கே வரக்கூடாது. அம்மா அப்பா ஏன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இல்லை, வர சொல்லு அப்படின்னு. அங்கேருந்து அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் அந்த பையன் நவ் இஸ் ஸோ ஹாப்பி. ஸோ தட் இஸ் வாட்
for me, relationships are, don't lose them. Very precious. So I try to maintain that with everybody. And now in the industry, the relationships are very timely, very momentary. Only few relationships last. I was searching for permanent relationships in the industry. அதை நான் மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தேன். அது எனக்கு புரியல. இப்போதான் அந்த புரிதல் வந்திருக்கு. இதில் ஒரு 100 பேரை நான் சந்திக்கிறேன்னா ஒரு ட்ரெயினில் தான் போயிட்டுருக்கோம். எல்லாரோட ஜேர்னி அண்ட் டெஸ்டினேஷன் இஸ் நாட் கோயிங் டு பி வாட் மை டெஸ்டினேஷன் இஸ் கோயிங் டு பி. சம் பீப்புள் வில் ஒரு ஸ்டேஷனில் இறங்கிடுவாங்க. நான் பாட்டுக்கு அந்த ட்ரெயினில் இன்னும் போயிட்டுருக்கு. அது நான் ஒரு டெஸ்டினேஷன் போகணும்னு நினைக்கிற ட்ரெயின் அது. ஸோ எவ்ரிபடி இஸ் நாட் கோயிங் டு ட்ராவல் வித் மீ. ஐ ஹவ் அக்செப்டட் இட். தேர் மே பி சம் பீப்புள் ஹூ ஆர் கோயிங் டு ட்ராவல் திஸ் ஜேர்னி வித் மீ டு த டெஸ்டினேஷன் ஐ வாண்ட் டு. அது ரொம்ப ரேரான ஆட்கள். அது வரும்போது நான் அவங்கள பாதுகாப்பாக வச்சுக்கணும், அவங்கள மதிக்கணுங்கிறது நான் நினைக்கிறேன். ஸோ இந்த இத்தனை வருஷம் சினிமா பயணத்தில் நிறைய டீப்பான விஷயங்கள்லாம் வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கீங்கல்ல. யூ லேர்ன்ட் ஆல்சோ லாட் ஆஃப் திங்ஸ். ஃபார் மீ, ஐ மீன், லைக் ஐ செட், இஃப் somebody asks me something, no, I'll do it. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இஃப் டைரக்டர் ஆஸ்க் மீ, எனக்கு ஒரு 30 நாள் வேணும் எக்ஸ்ட்ரா அப்படின்னு. 30 நாள் தானே, படத்துக்கு தானே, படம் நல்லா ஒரு இருக்கும். படமே எடுத்துருவாங்க 30 நாள்ல. 30 இல்லை, நான் இப்போ சமீபத்தில் 80 நாள் கொடுத்தேன், ₹1 சார்ஜ் பண்ணாமல். உங்களை மாதிரி ஆட்கள் தான் சர்ப்ரைசஸ் தேடிட்டு ஸோ இருக்காங்க. ஸோ எனக்கு என்னன்னா, ஓகே படம் நல்லா வரணும், படம் ஜெயிக்கணும். பட் திஸ் டைம் ஐ வாஸ் அ ப்ரொடியூசர். அண்ட் திஸ் டைம் ஒன்லி ஐ ரியலைஸ் தட் ஐ ஹவ் லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். வென் ஐ கால்குலேட்டட், நான் ஒரு படத்தில் நடிச்சதுனால ₹30 கோடி இழந்திருக்கேன். ₹30 கோடி. அதை நான் கால்குலேட் பண்ணி அந்த டைரக்டர் கிட்ட சொன்னேன். ஹி டிடன்ட் ஹேவ் அ ரிப்ளை. அண்ட் சம்திங் ஹேப்பன் வேர் ஹி ஹர்ட் மீ அகெயின். ஸோ ஐ ஃபெல்ட் வெரி யூஸ்ட். தட் இஸ் வென் ஐ டிசைடட் எனஃப். தட்ஸ் த லாஸ்ட் நேல் இன் காஃபின் ஃபார் மீ. போதும், இதுக்கு மேலே ஐ வாண்ட் டூ எனிதிங் ஃபார் என்ன. பிகாஸ் பீப்புள் ஐ திங்க் விஷ்ணுனா பண்ணிவிடுவோம், விஷ்ணுனா என்ன வேணால் பண்ணுவாங்கிற ஒரு மூடுக்கு வந்துட்டாங்க. பிகாஸ் ஐ பிகேம் அ ப்ரொடியூசர் ஆனதுக்கப்புறமா தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு. நான் வந்து இப்போ பேசிக்கலி நான் ஒரு டாக்டர்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு கிளினிக் வச்சுருக்கிறேன். அந்த கிளினிக்கை விட்டுட்டு நான் வந்து வேற ஒருத்தவங்க கூப்பிட்ருக்காங்க உங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்ட் டைம் பார்க்குறதுக்கு நான் போகிறேன். நான் என்ன நினைப்பேன், 2 மணி நேரம் பார்த்துட்டு வந்துடுவேன்னு. ஸோ என்னோடய செட்டப்பில் ஆஃபீஸாக கிளினிக் நடத்தும்போது நர்ஸ் இருக்காங்க, அட்மின் இருக்காங்க, அது இது எல்லாமே ஓடிட்டுருக்கு. ஒரு செலவு ஓடிட்டு தான் இருக்குது. ஆனால் மெயின் டாக்டர் நான் என் இடத்துலையே இல்லைன்னா, ஒரு 10 நாள் 15 நாள் வரலன்னா என்ன ஆகும் இங்கே? இங்க ஷட்டர் முடிய வேண்டியதா? அதுதான் எனக்கு புரியல. ஸோ திஸ் ஆர் ஆல் மை ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் லேர்னிங்ஸ். ஸோ வென் ஐ ரியலைஸ், வென் ஐ வெண்ட் அவுட் திங்கிங் தட் இவ்வளோ டேஸில் முடிஞ்சிடும், வென் தேட் எக்ஸ்டெண்டட் டு டபுள் அண்ட் அகெயின் 5 மந்த்ஸாக நான் ஐடில் உட்காந்துட்டு இருந்தேன். இது ஒரு படத்தில் நடக்கல, இது 2 படத்தில் நடந்துச்சு. எக்ஸ்ட்ரா காசு யாராவது கொடுத்தாங்கன்னா இல்லை, ஒரிஜினலுக்கே நான் கம்மி பண்ணேன். ஏன்னா எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, டைரக்டர் நம்பர் ஆஃப் டேஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நான் வந்து எனக்கு என் சேலரியை குறைச்சிருவேன். இதெல்லாம் யாருமே என்னை பற்றி பேசுனது கிடையாது இது வரைக்கும். ஐ ஹவ் டன் திஸ் ஃபார் அட்லீஸ்ட், என் கரியரில் 22 மூவிஸ் நடந்திருக்குன்னா நான் அட்லீஸ்ட் ஒரு 8 படத்துக்கு இது பண்ணியிருப்பேன். ராட்சசனுக்கு நான் சம்பளம் குறைச்சிருக்கேன். நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் முடியும் போது பாதி. ஓகே, இந்த மாதிரி என்கிட்ட நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. ஐ ஹவ் நாட் டேக்கன் நேம்ஸ் பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு ஹர்ட் எனி ஒன். யூ திங்க் தட் இப்போ நான் பண்ண இந்த டபுள் டேட் 80 நாள் கொடுத்து நான் 160 நாள் நடிச்சிருக்கேன். இது யாராவது பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? பேச மாட்டாங்க. ஏன் தெரியுமா? பேசினா இட் இஸ் சம்திங் லைக் அவங்க தே ஆர் நாட் காம்பிடென்ட் எனஃப் டு டூ வாட் திஸ் ப்ராமிஸ்ட். அதனால நான் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அது எப்படி யாரும் பேச போகிறது இல்லை. லெட் மீ டாக். இப்போ இண்டஸ்ட்ரி நோஸ் இட். அவங்களுக்கு என்ன, விஷ்ணுவை கூப்பிட்டு அவன் எல்லாத்தையும் பண்ணிடுவான். அது வந்து எனக்கு இப்போ இந்த அடிபட்டு இந்த 3 இயர்ஸில் ஐ ரியலைஸ் இனிமேல் போதும், நான் யாருக்கு பண்ணணும்னு நினைக்கிறேனோ பண்ணிவிடுவேன், எல்லாருக்கும் இனிமேல் பண்ண மாட்டேன். இப்போ இந்த 22 படம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, இந்த 22 படத்தில் எத்தனை டிரெக்டர்ஸ் கூட வந்து ரொம்ப ஒரு கார்டியலான ரிலேஷன்ஷிப் இருக்குது? லைக் டில் நவ் நீங்கள் நல்லா பேசிக்கலாம், இவங்ககிட்ட படம் பண்ணிக்கொண்டு ஒரு ஹாப்பியஸ்ட் ஃபீலிங் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, லைக் ஹவு மெனி ஆஃப் தெம் வில் யூ? செல்லா சார் பயங்கரம். எனக்கு ஆக்சுவலாக லாங்கஸ்ட் நோன் டைரக்டர் செல்லா. 11 இயர்ஸாக வந்து ஹீஸ் பீன் கண்டினியூஸ்லி வித் மீ. ஸோ வென் ஐ சே லாங்கஸ்ட் நோன்னா, ஹீஸ் ஆல்வேஸ் இன் டச் வித் மீ, நோஸ் எவ்ரிதிங் அபவுட் மீ. பர்சனல் இன் அண்ட் அவுட் தெரியும், நான் என்ன யோசிப்பேன்னு தெரியும், நான் என்ன பேசுவேன்னு தெரியும். எனக்கு தெரிஞ்ச எக்ஸ் ஒய்ஃபுக்கும் தெரியாது, இவங்களுக்கும் தெரியாது என்னை பற்றி. ஆமாம், பட் அவருக்கு வந்து என்னை பற்றி எல்லாமே தெரியும். அண்ட் எனக்கு நிறைய டைரக்டர்ஸோட பிரச்சனையாக இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். லைக் ஐ செட், நான் ஒரு ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது நான் சொல்லுவேன் உங்களுக்கு, ஒரு ஃபஸ்ட்டு படம் இயக்குனர் வந்து கரெக்டாக ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடணும்னு நினைப்பாங்க. நானும் ஆப்பர்ச்சுனிட்டி தான் தேடிட்டு இருக்கேன்.
அந்த காம்பினேஷன்ல ஒரு விஷயம் ஹிட் ஆகும்போது நான் என்ன ரெக்வெஸ்ட் பண்ணுவேன்னா, ஹிட் ஆனதுக்கப்புறம் பண்ண மாட்டேன். அதான் டிஃபரன்ஸ். அங்க தான் எனக்கு கோவம் வரும். படம் நடந்துட்டு இருக்கும்போதே நான் சொல்லுவேன், அடுத்த படம் ஒண்ணா பண்ணுவோம்ன்னு. அப்போ ஓகேன்னுவாங்க. ஓகே. படம் ஹிட் ஆகும். அது நடக்காது. இந்த வருத்தம் வந்து எனக்கு 22 படங்கள்ல இப்போ இஃப் ஐ ஹவ் வொர்க்ட் வித் 10 டைரக்டர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. 10 ஆர் 12 டைரக்டர்ஸ். ஒரு 80% இதான் நடந்திருக்கு எனக்கு. And that now you can ask why should they do it for you? Like I said, if I am doing something only what I'm supposed to do னா நான் கேட்க மாட்டேன். நான் நீங்க உங்ககிட்ட உங்க என்ன சொன்னேன்? ஆமா. என்ன மீறி நான் சில விஷயங்கள் பண்ணிட்டு பண்ணுவேன். இருக்கேன். எதுக்குன்னா படம் நல்லா வரணும். அது ஏன் படம் நல்லா வரணும்னு நினைக்கிறேன் எல்லாரும் ஜெயிக்கணும். அதுக்காக தான் நான் பண்றேன். காசு மட்டும் சம்பாரிச்சு போனோம்னா நான் நிறைய சம்பாரிச்சுப்பேன் இண்டஸ்ட்ரியில. அது என் நோக்கம் கிடையாது. உங்களுக்கு சும்மா சொல்லணும்னா இப்போ என்னைக்கு இருக்க காலகட்டத்தில் ஒரு ஹீரோவுக்கு ஒரு ஓடிடிக்கு குறிப்பட்ட பிசினஸ் தான் இருக்கு. ஆமா. அது எல்லாருக்குமே தெரியும். ம். ஓடிடிஸ் ஹவ் ஸ்டாப் பையிங் ஃபிலிம்ஸ். ம். கரெக்ட்டா? ஆமா. இது வந்து லாஸ்ட் 2 இயர்ஸா நடக்குதா? ஆமா. ஸோ அப்போ ஒரு ஹீரோவால 4 படம் பண்ண முடியாது. ம். ஏன்னா ஒரு ஹீரோவுக்கு 4 வாட்டி ஓடிடி வாங்குறது யோசிக்கிறாங்க. இப்போ புரியுது. குறையுதா? அப்போ ஏன் ஒரு ஹீரோ 7, 8 படம் பண்ணிட்டு இருக்காரு? அண்ட் அவர் ஒரு நான் பேர் எடுக்க விரும்பல. அவர் நிறைய இடத்துல என்ன சொல்றாருன்னா, லவ் ஃபார் சினிமான்றாரு. ம். அப்போ அவருக்கு தெரியாதா? இன்னைக்கு நான் 8 படம் பண்ணும்போது, இல்ல 7 படம் நான் வந்து குறிப்பிட்டா யாரும் சொல்லல. ஜெனரலா. 1, 2 இருக்கு. ம். ஓகே. நான் சொல்ல விரும்பல. அவங்க மைக் பிடிக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, ம். ஐ லவ் ஆர்ட். ஐ கேன் டூ எனிதிங் ஃபார் ஆர்ட். ம். ஒரு ப்ரொடியூசர் வந்து படம் பண்ணும்போது, நான் ப்ரொடியூசர் பண்றாங்க, நான் நடிக்கிறேன். அத தாண்டி ம். ஐ ஃபீல் யூ நோ த பிசினஸ் ரைட் வாட் இஸ் ஹேப்பனிங். ம். வை ஆர் யூ புட்டிங் எ ப்ரொடியூசர் இன் ரிஸ்க்? இப்போ என்கிட்ட 4 பேர் வரலன்னு நினைக்காதீங்க. 4 பேர் வராங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஐயையோ வேணாம். இதுதான் பிசினஸ் இன்னைக்கு தெரியுது. ம். நீங்க இல்ல நான் வித்துக்கிறேன்றாங்க. நீங்க இன்னைக்கு சொல்லுவீங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு பி சாரி. உங்களோட லாஸ்ல என் லைஃப்ப வாழணும்னு எனக்கு தேவையில்ல. ம். எனக்கு அந்த புரிதல் இருக்குல்ல. இதுதான் லவ் ஃபார் சினிமான்னு நான் நினைக்கிறேன். சினிமா பண்ணிட்டே இருக்கிறது லவ் ஃபார் சினிமா கிடையாது. அண்டர்ஸ்டாண்டிங் த பிசினஸ் அண்ட் மேக்கிங் ஷூர் எவ்ரிபடி பெனிஃபிட்ஸ் பெனிஃபிட்ஸ் அவுட் ஆஃப் இட். யா. இஸ் சினிமா. ம். ஸோ சம்டைம்ஸ் வென் ஐ சீ திஸ் ஐ ஃபீல் பேட். நான் 4 படம் நோ சொல்லிட்டு இருக்கேன். எதுக்குன்னா 4 படம் எனக்கு பிசினஸ் இல்ல. ம். 2 படத்துக்கு 3 படத்துக்கு ஒரு பிசினஸ் இருக்கு ஒரு ஹீரோக்கு இன்னைக்கு. ம். நம்ம பண்ணக்கூடாது ஒரு ப்ரொடியூசருக்கு அநியாயம். ம். அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஆனா இன்னொரு பக்கம் இது நடக்குது அண்ட் அவங்க மைக்க புடிச்சிட்டு இந்த மாதிரி ஐ லவ் சினிமா, லவ் ஃபார் சினிமா, ஐ வில் டூ எனிதிங். அவங்க இது பேசுறது நம்புறாங்க. ஸோ எனக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆகுது. இந்த மாதிரியான விஷயங்கள் ஐ லேர்ன்ட். ஸோ மை டைரக்டர்ஸோட ஐ ஹவ் ஹேட் ஹார்ட் ஃபீலிங்ஸ். பட் தே ஹவ் இவென்ச்சுவலி கம் பேக் டு மீ. இப்போ நீங்க கொஞ்ச நேரம் முன்னாடி ஆஃப் த கேமரா கெத்து மொமெண்ட் சொன்னீங்கல்ல. ஆமா. இப்படின்னா நிறைய அடி வாங்கியிருக்கீங்க. இப்படி நிறைய விஷயங்கள்ல ஃபால்ட் எனக்கு இருந்தது. ஒவ்வொரு வாட்டியும் நடந்திருக்கு. வாட் இஸ் ஒவ்வொரு வாட்டியும் நடந்திருக்கு. டேரக்டர்ஸோடயும் நடந்திருக்கு. ப்ரொடியூசர்ஸோடயும் நடந்திருக்கு. டெய்லி பேசிஸ்ல நடக்குது. சரி, ரொம்ப மறக்க முடியாத ஒரு கெத்து மட்டும். அதாவது அவங்களே நம்ம கிட்ட வந்து ஒரு விஷயத்த டினை பண்ணியிருப்பாங்க. இல்ல நம்மள வந்து ஒரு மாதிரி டவுனா பேசியிருப்பாங்க. அது நிறைய பேர் பேசிருக்காங்க. பட் அது நிறைய இருக்கு. நிறைய எனக்கு என்னால கணக்கு எடுத்து சொல்ல முடியாது உங்ககிட்ட. அவ்வளோ இருக்கு. என்னங்க இது? உடம்புலயும் அவ்வளவு அடி, மனசுலயும் அவ்வளவு அடிபட்டா ஒரு மனுஷன் எவ்வளவுதான் தாங்குறது? நான் என்னோட புரிதல் இவ்வளவு வருஷம் கழிச்சு என்னன்னா, அதான் சினிமா. ஸோ தட் இஸ் சினிமா. You have to be prepared. I wasn't prepared. Now I'm prepared. I wasn't prepared because I thought cinema works on relationships. ஆனா அது கிடையாது. நல்லவனுங்கிறதுனால ஒருத்தனும் உங்களுக்கு படம் கொடுக்க மாட்டான். படம் ஓடினாதான் படம் கொடுப்பாங்க. சேலேபிள்னா படம் கொடுப்பாங்க. தென் தேர் ஆர் ரிலேஷன்ஷிப்ஸ் ஆல்சோ ஃபார் வெரி ரேர் பீப்புள். லைக் விஜய் சேதுபதி வரும்போது ஒரு செட் ஆஃப் டைரக்டர்ஸோட அவர் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தாரு. அந்த ரிலேஷன்ஷிப் தான் அவருக்கு கன்வெர்ட் ஆச்சு. அதுவும் இருக்கு. ஆனா they were all before entering the cinema. Okay. So that relationship came into cinema. After entering cinema, relationships நால படம் கிடைக்கிறதுங்கிறது வெரி ரேர்னு ஐ ரியலைஸ். ஓகே. இப்போ வந்து ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்றீங்க. ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒன்று இருக்குல்ல. ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் சம்திங் அப்பார்ட் ஃப்ரம் ஒர்க்ன்றது நிறைய நம்ம நம்புறோம். ஃபர்ஸ்ட் படத்துலேருந்தே அத்தனை பேர் கூட நிறைய க்ளோஸாக இருக்கிற விஷயங்கள், நிறைய பர்சனல் மொமெண்ட்ஸ் ஷேர் பண்ணியிருப்பீங்க. விக்ட்ரிஸ், ஃபெயிலியர்ஸ் எல்லாமே இருக்கும். அதுல வந்து நீங்க கத்துக்கிட்டது என்னது? ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கிற விஷயங்கள் என்ன? அதுல பிட்ரேயல்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன். எல்லாருக்குமே தெரியும். மீ அண்ட் சூர்யா had a fallout. Today me and Surya are friends. Yeah, you're friends. And Velina வந்துட்டவல்ல கரண் 2 is coming, is it? Your talks for it are going அப்படின்னு கேள்விப்பட்டோம். No. Nothing like that. I have been telling him ஏதாவது ஒண்ணா பண்ணுவோம். இப்போ நீங்களும் ஹீரோ ஆயிட்டீங்க. So we'll do something together ன்னு சொல்லி பேசி சிரிச்சிட்டு இருந்தோம். Okay. So see, that is what I'm saying. When there is an issue, I try to sort it out. And with Surya it happened. But then there were very close friends who I never tried to sort out anything. And they're not friends anymore. Because there was never an issue.
பிரச்சனையே இல்ல. ஆனா பிரச்சனை இல்ல. ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் போயிருச்சு அப்படியே. பிகாஸ் யூ ரியலைஸ் தட் திஸ் இஸ் நாட் வாட் ஐ வாண்ட் இன் மை லைஃப். அந்த ஒரு 40 வயசு தொடும்போது அது ஒரு அறிவு வரும். அந்த அறிவு வரும்போது தான் புரியும். என்னடா பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளோ நாளா பிளைண்டா. அப்போ வாட் இஸ் இம்பார்ட்டன்ட்? என்ன வேணாம்? நம்ம கஷ்டத்துல யார் நம்ம கூட இருந்தாங்க? ஏன் இருந்தாங்க? எப்போ இருந்தாங்க மத்த டைம்ல? இது எல்லாமே ஒரு அனலிசிஸ் ஒரு ஃபேஸ் வரும். எனக்கு அது இப்போ எனக்கு ஒரு புரிதல் வந்திருக்கு. நான் என்ன பண்ணணும்? ஏது பண்ணணும்? மேபி திருப்பி ஃபியூச்சர்ல நான் ஏமாந்து போவேன். அது வேற விஷயம். ஆனா ஐ வில் பி எ லிட்டில் காஷியஸ் நவ். நம்ம சொல்லுவோம்ல, டோன்ட் ஜட்ஜ் எனிபடி இமிடியேட்லி. சம்டைம்ஸ் ஐ ஃபீல் இட் இஸ் பெட்டர் டு டூ தட் அட்லீஸ்ட். பிகாஸ் யூ கீப் புரொடெக்டிங் யுவர்செல்ஃப். பார்த்தா சரியில்ல அப்படின்னா, சரியில்ல போல கொஞ்சம் தள்ளி அவன் இருந்துக்கோ. கொஞ்சம் தள்ளி இருந்து கொஞ்சம் டைம் எடுத்து தான் ஜட்ஜ் பண்ணணும். ஆனா ஒன்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா ஒரு டவுட் வந்துச்சுன்னா காஷியஸா இருந்திருக்குன்னு தோணுது சம்டைம்ஸ் பண்றது. தட்ஸ் ஆல்சோ நாட் ரைட். ஸோ தட் மேன் தட் லைஃப்ங்கிற மாதிரி அப்படிதான் இருக்கு. ஓகே. இப்போ கட்டா குஸ்தி 2ல வந்து ஜாரா வந்து அவங்களோட டாட்டரா பண்ணியிருக்காங்க. டு சீ யூ போத் ஆன் ஸ்க்ரீன் இட்ஸ் ரியலி நைஸ். ரொம்ப அழகா ஒரு நிஜமாவே ஒரு ஃபாதர் டாட்டர் ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஐ திங்க் இட் ரிஃப்ளெக்ட்ஸ் மோர் ஆஃப் யர் பர்சனல் லைஃப் தேர். ஏன்னா உங்களுக்கும் இப்போ உங்க மீரா கூட இருக்கிற பாண்டிங் பார்க்குறப்போ சோ கியூட். என்னங்க இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ ஹவ் இஸ் இட்? முதல்ல வந்து பர்சனலா ஃபாதரா டு அ டாட்டர் ஹவ் இஸ் இட்? ஹவ் இஸ் நியூ ஃபீலிங் ஆஃப் பீயிங் அதான் ஸோ ஐ மீன் பார்க்குறவங்களுக்கு அவங்க எப்போ பார்த்தாங்கன்னு நினச்சிருப்பீங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி என் டாட்டர் வந்தாங்க ஆஃப் த கேமரா. நாங்கள் இன்னும் சோஷியல் மீடியாவில் அவங்களோட ஃபோட்டோவோ இல்லை வீடியோஸோ எதுவுமே போடலை பெருசாக. நான் இந்த கதை கேட்கும்போது ஐ திங்க் மீரா பிறந்துட்டாங்க அப்போது. சாரி, கதை கேட்கும்போது பிறக்கல. அதுக்கப்புறம் செல்லா இந்த 6 months ரைட்டிங்லாம் முடியும் போது மீரா பிறந்துட்டாங்க. அண்ட் இந்த படத்தோட ஷூட் போகிறதுக்கு முன்னாடி ஐ ஹேட் அ டாட்டர். ஸோ ஃபார் மீ இட் வாஸ் லைக் என்ன இந்த கதையில் டாட்டர் இருக்குனாரு, எனக்கு குழந்தை பிறந்துருச்சு. ஸோ சம்வேர் ஐ ஃபெல்ட் தட் சம்வேர் ஐ எம் கோயிங் டு டூ தோஸ் ஃபாதர்லி டியூட்டிஸ். ஏன்னா ஆரியனுக்கு நான் இல்லை ஒரு அப்பாவா. ஐ ஹவ் நெவர் பீன் தேர் சீயிங் ஹிம் க்ரோ. இருந்திருக்கிறேன். அப்போ கோவிட் அடிச்சது, ரெகுலராக வர முடியல, அதெல்லாம் இருந்தது பிரச்சனை. அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் ஆச்சு ஃபார் ஹிம் டு ரெகுலர்லி கம் டு பாண்ட் வித் மீ. அண்ட் அவர் வர்ற டைமில் நான் வேலையில் இருப்பேன். அவர் அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ நான் வந்து அவர் ஆப்வியஸாக வீட்டில் வளர்றது பார்க்கல. ஸோ ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு குழந்தைய வந்து வீட்டில் வளர்றது பார்க்க போகிறேங்கிறது. அண்ட் தட்ஸ் கோயிங் டு பி மை டாட்டர். ஸோ அண்ட் இந்த படம் பண்ணும்போது இப்போது ஐ எம் கோயிங் டு ஆக்ட் வித் ஜாரா. மை ஃபஸ்ட் டைம் ஆக்டிங் வித் லைக் அ ஃபாதர். ஒரு ப்ராப்பர் ஃபாதராக நான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த ஃபில்ம் ஐ ரியலைஸ் தட் ப்ராபப்ளி திஸ் இஸ் த அப்பா தட் ஐ வாண்ட் டு பி டு மை டாட்டர். அந்த மாதிரி ஒரு பாண்டிங் நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். சூப்பரான பாண்டிங் கொடுத்துருக்காரு செல்லா டாட்டர் அண்ட் ஃபாதருக்கு. ரொம்ப ஸ்ட்ரிக்டே இல்லாத ஒரு ஃபாதர். நான் அப்படி தான் இருக்கிறேன். இப்போவே வந்து அவள் டம்மு டம்முன்னு போட்டு நடிப்பா. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். இப்போ ஜுவாலா சொல்ல ப்ளீஸ் டெல் ஹர் நாட் டு டூ இட் போது நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். அவள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடித்தாலும் சரி, நான் டோன்ட் இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகேன்னு. ஆமாம், ஐ எம் என்ஜாயிங் தட். அவள் ஏதாவது வாழ்த்தனம் பண்ணால் நான் ஸ்டாப் பண்ண மாட்டேங்கிறேன். ஸோ ஷீல் சே ஏன் பண்ண மாட்டேங்கிறேன்னா, இல்லை எனக்கு குழந்தை விட்டுரு அப்படின்ட்டு. ஸோ ஐ திங்க் தட் இஸ் த கேரக்டர் ஐ காட் ஆன் ஸ்க்ரீன். அண்ட் ஐ ரியலைஸ் ப்ராபப்ளி இந்த மாதிரி தான் நான் இருப்பேன். இன்ஃபேக்ட் நான் வந்து ஜாராக்கு I think the whole shooting got over. I sent her a small gift and I sent her a small note where I had written, "You taught me how to be a father, and this is the father I'm going to be for my daughter." And போட்டு அமிச்சேன். So thank you Zara and போட்டு அமிச்சேன். And she's a very cute girl. நீங்கள் ஆன் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியாக்ஷன்ஸு அண்ட் ஆன் ஸ்க்ரீன் விட்டுருங்க, ஆஃப் ஸ்க்ரீன் கூட அவங்களோட மென்டல் இது இருக்குல்ல, ஐக்யூ அது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் திடீர்னு யோசிப்பீங்க, நான் என்ன இந்த சின்ன பொண்ணுக்கிட்டயா பேசிகிட்டு இருக்கேங்கிற மாதிரி லைஃப் பற்றி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஷீ இஸ் ஹோம் ஸ்கூலிங். ஸ்கூலுக்கே போனதில்லை, ஹோம் ஸ்கூலிங் தான். ஆனால் அவ்வளோ பிரெயின். ஸோ வி ஆல் காட் ஷாக்ட். பட் ஸோ யா திஸ் ஃபிலிம் கேவ் மீ அ வெரி நைஸ் ஃபீலிங். ஸோ செல்லா என்னை ஓட்டுவார். இன்ஃபேக்ட் என் கூட இருக்கவங்களாம் ஓட்டுவாங்க. ஐ திங்க் பார்ட் 1 பண்ணும்போது ஆரியன் வாஸ் 1 or 2 years old. அண்ட் 2022 4 years old. அண்ட் நான் பார்ட் 2 பண்ணும்போது மீரா. ஸோ பார்ட் 3 ஒன்று தான் விஷ்ணுக்கு 3வது குழந்தை பிறக்கும்னு எல்லாரும் கிண்டல் அடிப்பாங்க என்ன. அப்படியா? தெரியல, பார்ப்போம். ஸோ யா ஐ வாண்ட் another kid. அப்படியா? வாவ், ஓகே. ஸோ ஐ definitely want one more kid. I don't know what I'm enjoying that life. I missed, no, I told you like நான் லாஸ்ட் டைம் மிஸ் பண்ணேன். ஸோ இப்போதான் எனக்கு அது பயங்கர ஒரு பயங்கரமான ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது. இப்போ மீரா அண்ட் ஆரியன் வந்து ஜெல் ஆகுறதெல்லாம் பார்க்குறப்போ ஐயோ சூப்பர் தி வே ஆரியன் வந்து மீரா பார்த்துக்கிற விதம் இருக்குல்ல. ஐ ஷோ யூ ப்ராப்ளி வீடியோஸ். ஐயோ பயங்கரமாக இருக்கும். அது வந்து வெரி வெரி ஐ மீன் லாட் ஆஃப் லவ், லாட் ஆஃப் அஃபெக்ஷன். ஆரியன் இன் ஜென்ரல் இட் செல்ஃப் நீங்கள் மீட் பண்ணிங்கன்னா ரொம்ப அஃபெக்ஷனேட். தட்ஸ் வை ஐ ஆல்வேஸ் சல்யூட்
ஆரியன்ஸ் மதர், த வே ஷி இஸ் பாட் ஹிம் அப். ஐயோ! ரொம்ப அன்பா சம்டைம்ஸ் நான் சொல்லுவேன், "இவ்வளோ அன்பா இருக்காத. என்ன டோன்ட்." மாரி நீ இருக்காதடா. பிகாஸ் ஐ ரிமெம்பர் அவருக்கு வந்து அவருக்கும் என்ன மாரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு நெனைக்கிறேன். இப்ப யாராவது ஏதாவது வேணும்னு சொல்ட்டாங்கன்னா, அவருக்கு அது வேணான்னா, அவரால நோ சொல்ல முடியல, எஸ்ஸும் சொல்ல முடியல. அண்ட் 2, 3 ஒகேஷன்ல கொஞ்ச நாள் முன்னாடி ஸ்டார்ட்டட் கிரையிங். என்ன அப்படின்னு கேட்டா, "இல்ல அது எனக்கு வேணாம். ஆனா எனக்கு சொல்றாங்க. ஆனா அவங்க ஹார்ட்ட நான் பிரேக் பண்ணக்கூடாதுன்னு நெனைக்கிறேன்போது, நான் அவன தனியா கூப்பிட்டு, லிசன், அத யோசிக்காத. இஃப் யூ ஆர் நாட் கம்ஃபர்டபிள் வித் சம்திங், டெல் நோ. எக்ஸ்ப்ளைன் வை யூ ஆர் நாட் கம்ஃபர்டபிள். தட் இஸ் த பெஸ்ட் திங் யூ கேன் டூ." அப்புறம் அவங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க. இல்ல அவங்க ஏன் இத கேட்கறாங்கன்னு. அது 2ம் நீ கேளு. நீயும் சொல்லு, அவங்க சொல்றதும் கேளு. அதுல உனக்கு ஒரு புரிதல் வரும். அந்த புரிதல வச்சு நீ சொல்றது தான் ரைட்டுன்னு உனக்கு தோணுச்சுன்னா, ஸ்ட்ராங்கா நோ சொல்லிடு. இல்ல அவங்க சொல்றது ரைட்டுன்னு உனக்கு தோணுச்சுன்னா, கேட்டுக்கோ. சம்டைம்ஸ் இட்ஸ் ஓகே டூ கிவ், பட் நாட் ஆல்வேஸ். சம்டைம்ஸ் இட்ஸ் ஓகே நீ வந்து அவங்க சொல்றது நீ சொல்றத அவங்க கேட்கணும். தட்ஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லி டோன்ட் கெட் எமோஷனல். எக்ஸாம்பிள்க்கு இப்போ சமீபத்தில ஏதோ ஒரு நாள் வந்து சாரி நான் சிங்கப்பூர் போயிருந்தேன். அப்போ போறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட என்ன கேட்டேன்னா, "நீயும் கூட வரியான்னும்போது" அவங்களோட பெஸ்ட் ஃபிரெண்டோட பர்த்டே இருக்கு. இப்போ அவருக்கு என்னன்னா, அப்பாவோட இஸ் நாட் டிராவல் ஃபார் வெரி லாங் டைம். அவருக்கு வரணும்னு இருக்கு. ஆனா, பெஸ்ட் ஃபிரெண்டோட பர்த்டே இருக்கு. இப்போ அவருக்கு சூஸ் பண்ண வரல. அப்போ ஒரு மாரி இல்ல என் ஃப்ரெண்ட் பர்த்டே அப்படின்னு ஒரு மாரி ஹெசிடேட் ஆயி சொல்றான். ஐ செட், "சோ?" "இல்ல ஐ வாண்ட் டூ அட்டெண்ட் தட் பர்த்டேன்னா." "பட் ஐ வாண்ட் டூ கம் ஆல்சோ." ஐ அம் சேயிங், "லிசன், இட்ஸ் ஓகே. வாட் டு யூ வாண்ட் டூ டூ?" "இல்ல ஐ வாண்ட் டூ அட்டெண்ட் த பர்த்டே." "யா நோ ப்ராப்ளம். அட்டெண்ட். டோன்ட் வொரி." அப்படின்னு சொல்லி அவன புரிய வச்சுர்றேன். இது வந்து சம்வேர் ஐ திங்க் தட் எமோஷனல் பேக்கேஜ் தட் வி ஆல் கேரி எனக்கு இருக்கு சைல்ட்ஹுட்லேருந்து. இப்போ எங்கள் அப்பா அம்மாவுக்கு அகெயின்ஸ்டாக போகிறதுக்கு நான் 1000 வாட்டி யோசிப்பேன். ஆனால் போகும்போது நான் அவ்வளோ கன்வின்ஸ் பண்ணி என்னையும் சரி அவங்களையும் சரி கிட்டத்தட்ட சண்டை போட்டதுக்கு அப்புறமா தான் போயிருக்கேன் அகெயின்ஸ்டா. அப்போ எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஐ டோன்ட் வாண்ட் டு டூ திஸ். ஸோ திஸ் இஸ் வாட் சம்திங் ஆஸ் அ பேரண்ட் நான் என்ன ட்ரை பண்ணுறேன்னா, அவங்கள ஒரு எமோஷனல் இம்பேலன்ஸில் போடவே கூடாது. ஓகே உங்களுக்கு இதுனா தெர் வில் பி அ டே வென் ஐ டெல் யூ இல்ல இது பண்ணக்கூடாதுன்னா அன்னைக்கு மட்டும் கேட்டுக்கோ. மத்தபடி உனக்கு என்ன நினைக்கிறோ பண்ணு. அப்படி ஒரு அப்பாவா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நமக்கு இருந்த அந்த ஒரு விஷயம் ஹார்ட்ஷிப் அவனுக்கு குடுக்க வேண்டாம். எமோஷனலி அது நோ வேண்டான்றதுல எமோஷனல் கிளியரா பேக்கேஜ். இருக்கீங்க. ஓகே. நவ் கமிங் டூ மீரா. மீராவ வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்த அந்த மொமெண்ட் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமா. நானும் ஆரியன் தான். ஸோ ஐ வாண்டட் ஆரியன் டு சீ ஃபர்ஸ்ட். ஸோ நானும் ஆரியன் தான். இன்ஃபாக்ட் தியேட்டர் ஆப்பரேஷன் தியேட்டருக்குள்ள நான் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ஸோ வெளிய வரும்போது ஃபர்ஸ்ட் பெர்சன் டு சீ வாஸ் ஆரியன். ஆரியன். அண்ட் இட் வாஸ் வெரி difficult because obviously you know what happens in the operation theater. Yeah, I didn't watch the entire thing. ஆ. குழந்தை பிறக்கும்போது மட்டும் தான் எனக்கு குடுத்தாங்க. எனக்கு my பயமா wife உங்களுக்கு? ஆமா வைஃப் wanted me to watch. சொல்லிட்டேன் நான் வரல. மயக்கடிச்சு கீழ வந்துருவேன். இப்போ உன்ன பார்த்துட்டு பதிலா எல்லாரும் என்ன பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அதனால வேணான்ட்டேன் நானு. ஆ. ஸோ அந்த குழந்தை கையில குடுக்கும்போது லைக் we had tears in our eyes. And I think the first call we did was to Amir Khan sir. Because he Yeah. was asking from morning என்னாச்சு and he was supposed to name Yeah. he named the baby. Yeah. So he was very excited. So first video call from the operation theater inside itself குழந்தை கையில இருக்கும்போது அமீர் சார் கடிச்சு பேசிட்டு then I came out. ஆரியன் இருந்தாங்க, அப்பா அம்மா எல்லாரும் இருந்தாங்க. So that was a very very special Special feeling. moment. பயங்கரம். அது வந்து any father will know what it is. ம். அது சொல்லவே முடியாது. They can only feel it. ஃபீல் இட். Yes. வாவ்! இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆப்பரேஷன் தியேட்டர்ல இருந்து முதல் வீடியோ கால் பண்ற ஒரு பெர்சன், என் குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு நீங்க நெனச்ச ஒரு பெர்சன் அண்ட் நேமிங் அ சைல்டுன்றது இஸ் வெரி பர்சனல். அந்த ஒரு விஷயத்த வந்து இன்னொருத்தவங்களுக்கு குடுக்குறீங்கன்னா, அந்த பெர்சன் எவ்வளோ ஸ்பெஷல்ன்றது அதுல தெரியுது. ஸோ டெல் அஸ் அபவுட் அமீர் கான் சார். வை இஸ் ஹி சோ ஸ்பெஷல் டு யூ? இப்போ நீங்க உட்கார்ந்திருக்க இடத்துல he was here in this office for almost 3 months. இங்க தான் அவங்க நிறைய கதைகள் பேசியிருக்காங்க. அமீர் கான் உட்கார்ந்த இடத்துல நான் உட்கார்ந்திருக்கேன். மொத்த டீமும் வந்து இங்க ஷிஃப்ட் ஆக்சுவலா நான் இந்த ஃபுல் ஆஃபீஸ் அவருக்கு குடுத்துட்டேன். when he came to சென்னை. அந்த பாண்டுக்கு ஒரு ஸ்டார்ட் இருக்கு. ஃப்ரம் ரெட் ஜெயண்ட்ல ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது. 15 இயர்ஸ் ஆஃப் ரெட் ஜெயண்ட் நினைக்கிறேன். அப்போ ஐ காட் an award ஃபார் எஃப்ஐஆர். அப்போ அமீர் சார் வந்தாரு. அங்க வந்து நான் பெரிய ஃபேன். நான் எல்லார்கிட்ட ஃபோட்டோன்னு ரொம்ப ரேரா தான் எனக்கு தோணும். ஸோ நான் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆயி ஜுவாலா என் கூட இருக்காங்க. அவரு நடுவுல உட்காந்துருக்கேன். நாங்க ஒரு ரோ பின்னாடி உட்காந்துருக்கோம். எப்படியாவது அவரோட ஃபோட்டோ எடுத்துடணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ ஜுவாலா செட் நான் ஜெயிக்கும்போது அவருக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு. எனக்கு தெரியும். பட் ரொம்ப வருஷம் ஆச்சு. இட் வாஸ் 10 இயர்ஸ் பேக் ஆர் சம்திங்ன்னு சொன்னா. கரெக்ட்டா அவர் திரும்பி பார்க்குறாரு. ஜுவாலா அப்படியே பார்த்துட்டு அவர் அப்படியே பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு. அப்போ ஜுவாலா வந்து சிரிச்சா. அப்படியே ஏஞ்சிட்டு இங்க வந்துட்டாரு. ஜுவாலா ரைட்ன்ட்டாரு. நான் ஒரே எக்ஸைட்மென்ட்ல நானும் ஏஞ்சி அப்படியே நின்னுட்டுருக்கிறேன்.
எஸ் சார் ஹவ் ஆர் யூன்னு லாங் டைம் அப்படின்ட்டு ஹவ் ஆர் யூ இன் சினிமா ஃபங்க்ஷன் அப்படின்னாரு. இல்ல இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட் மீட் மை வந்து ஹஸ்பண்ட். ஆமா அப்படிதான் இன்ட்ரடக்ஷன் ஆகி அங்கேயே அவர் நம்பர் கொடுத்து இப்போ ஸ்டேஜில் அவார்டு வாங்கினீங்கன்னா ஆமாம் சார் நான் தான். போயிட்டு நைஸ் வாட் எவர் ஐ சார் தேங்க்யூ சார். அப்போது பேசும்போது கட்டா குஸ்தி பண்ணிட்டு இருக்கேன் சார். ஐம் டூயிங் அ ஃபில்ம் ஆன் ரெஸ்லிங் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் தங்கல். ஆக்சுவலாக உண்மை தான். ஓ தங்கல் படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது என் டைரக்டர் செல்லா என் கேரவேனில் வந்து சார் நானும் இந்த மாதிரி ஒரு கதை வச்சிருக்கேன் குஸ்தி பத்தின்னு சொன்ன கதை தான் கட்டா 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 குஸ்தி. குஸ்தி. ஸோ ஐம் டெல்லிங் அப்படியா அப்படின்னாரு. டெல் மீ அபவுட் இட் வென் யூ கம் டு பாம்பே டேக் மை நம்பர்னு கொடுத்தாரு. நான் வந்து வாவ். ஒரு ஃபோட்டோ தான் வேணும்னு ஆசைப்பட்டேன். என்னடா நம்பர் கிடச்சிருச்சுன்னு அங்கேருந்து when I went to Bombay. Before that, when Gatta Gusti finished, the trailer அதெல்லாம் அனுப்புவேன். நைஸ்ன்னுவாரு. ரொம்ப ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன். ஐ மீன் நான் ரொம்ப ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னார். பட் he used to reply. Then they also posted the trailer on their American Productions. It was very sweet of him. Doesn't have to do it. Yeah. Then when I went to Bombay, Gatta Gusti ரிலீஸ் ஆயிடுச்சு. ரிலீஸ் ஆகி 20 days நினைக்கிறேன். ஜுவாலா சொன்னா பேசிரு. அவர் எங்கே ரிப்ளை பண்ண போகிறாரு அப்படின்னு பிஸியாக இருப்பார் விட்டுரு. பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் லைக் ஐ செட் நான் இன்ட்ரோவர்ட். நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண பண்ண மாட்டேன். மாட்டீங்க. வேணாம் அப்படின்னு விட்டுறேன். அப்போது ஷீ செட் இல்லை வை ஆர் யூ ஆல்வேஸ் லைக் திஸ், இட்ஸ் ஓகே ஜஸ்ட் மெசேஜ் பண்ணோம். மெசேஜ் பண்ணேன். இப்போ கம் டு த ஆஃபீஸ்ன்ட்டார். உடனே போனோம். அப்போது என்ன போயிட்டுருக்கேன். அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு சார். எப்படி போகுதுன்னா என்ன கதை அப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன். அப்போது அவர் சொல்கிறாரு கதை கேட்டுட்டு 1 லைன் தான் 10 minutes தான் சொல்கிறேன். இன்ட்ரோல் மஸ்ட் ஹேவ் பீன் அ பிளாஸ்ட்ன்றாரு. எஸ் சார் அந்த முடி மேட்டர் ஃபுல்லாக எஸ் சார் செம்மையாக இருந்தது அப்படின்னு. இது கொஞ்சம் லாங்கான கதை. ஏன்னா எல்லாம் சொன்னாதான் யூ வில் பி ஏபிள் டு கனெக்ட் வை Correct. Yeah, அமெரிக்கா. yeah, yeah, yeah. ஸோ தென் வாட் இஸ் யர் நெக்ஸ்ட்னு சொல்லும்போது ஆரியனோட டீசர் காமிச்சேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சது. இது என்ன பட்ஜெட்டுன்னு கேட்டார். சொன்னேன். இந்த பட்ஜெட்டில் இது எடுத்துருவீங்களான்னா ஆமாம் சார். எப்படின்னு சொன்னார். நான் 2-3 விஷயம் சொன்னேன். தென் ஐ வாண்ட் டு லிசன் வாட் இஸ் த 1 லைன் அன்னார். 1 லைன் சொன்னோன்னே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டார். வில்லன் இறந்துருவான் ம், ம். 20th மினிட்ல. அப்போ ரொம்ப நல்லா இருக்கு. கேன் ஐ லிசன் டு தி ஸ்கிரிப்ட்ன்றாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. என்னடா நடக்குது இது? நம்ம பார்க்கலாமா வேணாமான்னு நினைக்கும் போது இப்படி நடக்குதுன்னு. பை சான்ஸ் ஐ வாஸ் இன் பாம்பே வித் தட் டைரக்டர் ஃபார் அ வெப் சீரிஸ் நரேஷன். சார் டைரக்டர் இங்கே தான் இருக்காரு. சரி நைட் வந்துருங்க 10 மணிக்கு. எதுக்கு சார் நரேஷன் அப்படின்றாரு. ஆ. அமெரிக்காவுக்கு நம்ம நரேட் பண்ண போகிறோமா? என்னடா நடக்குது? ஐ வெண்ட் அண்ட் டோல் மை டைரக்டர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஹி டோல் மீ டு கன்ஃபார்ம் அட் 7 o'clock. I'm thinking whether to ask, not ask, message not. 7 o'clock I get a message. Come at 10 o'clock. அப்படின்னோடனே ஓகேன்ட்டு நான் போகிறோம். 10லேருந்து மார்னிங் 6 வரைக்கும் உட்காந்துருக்கோம் அவரோட. நரேஷன் கேட்டுட்டு தென் he really loved it. Then we started talking. அவர் லைஃப் பற்றி பேச இப்படி தான் அந்த பாண்ட் ஸ்டார்ட் ஆகுது. Then his people were in touch with me. He liked the script. He wanted to take another narration. He wanted to play the negative character. Not wanted to. We asked him if he can play the negative character in the Hindi version of it. ஆஹாஹா. If he likes the story. ஸோ அவருக்கு இன்ட்ரெஸ்ட் காமிச்சாரு. என்னென்னமோ நடக்குது. அப்படி போய் கொஞ்ச நாள் போச்சு. தென் he finally refused to do the film. In that process I became close to a lot of people there. அப்போது சாரோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. இங்கே ட்ரீட்மெண்ட் இங்கே பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கே ட்ரீட்மெண்ட். அப்போது வந்து அவங்க எங்கே ட்ரீட்மெண்ட்னு பார்க்கும்போது இங்கே சரி அவங்களுக்கு பர்மனெண்ட்டாக 3 months 4 months ஸ்டே வேணும் அங்கே. ஸோ தே வாண்டட் லோக்கல் ஹெல்ப். அப்போது அவங்க டீம்லேருந்து என்ன ஒருத்தர் காண்டாக்ட் பண்ணும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இட்ஸ் நியர் மை ஹவுஸ் ஒன்லி, வில் ஃபிகர் அவுட். ஸோ டோட்டல் தேர் 40-50 people who shifted here. My production took care to make sure that they are comfortable. அப்போது வந்து he was seeing places to stay. எல்லாமே 45 minutes 1 hour இங்கிருந்து ம், ம். ஹோம் ஸ்டேலாம். அண்ட் ஐ டோல்ட் சார் இவ்வளோ தூரம் போகாதீங்க, ஏன்னா அம்மா டெய்லி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும். ஸ்டே ஹேர்ன்ட்டேன். இங்கே வந்து உள்ள 2 விலாஸ் காலியாக இருந்தது. ஒரு வில்லா எங்கள் அம்மா அப்பா ஷிஃப்ட் ஆகிறதுக்கு நான் பார்த்துருந்தேன் வாடகைக்கு. பை சான்ஸ் அது ஆல்ரெடி வாடகை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுட்டோம். ஆனால் இன்னும் ஷிஃப்ட் ஆகலை. ஓகே. ஸோ ஐ டோல்ட் ஹிம் சார் இந்த வில்லா எடுத்துக்கோங்க வீட்டுக்கு, இந்த வில்லா எடுத்துக்கோங்க ஆஃபீஸ்க்கு. இன்னும் 2 வில்லா இருந்தது. அதுவும் அவர் பேசி வாங்கி கொடுத்துட்டேன் ஃபார் ஹிஸ் டீம் டு ஸ்டே. ஸோ இந்த என்டையர் கம்யூனிட்டியில் ஒரு 4 வில்லாஸ் அவங்க எடுத்து அமெரிக்கான் தங்கிட்டாங்க சார். ஃபுல்லாக. அப்போ 3 மாதம் இங்கே இருந்தார். அந்த 3 மாதத்தில் டெவலப் ஆன பாண்டு தான் அவரோட. அந்த டைமில் தான் we were telling him that we are trying for a child, it's not happening. Then he said stop everything. அது வரைக்கும் ஜுவாலா went for 3-4 IVF cycles and she was very depressed. So then when he heard it, he said nothing doing, நேராக பாம்பே வாங்க, I'll introduce you to a doctor, 100% உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும். அப்போது நானும் ஜுவாலாவும் அவர் இங்கேருந்து கிளம்புறதுக்கப்புறம் அந்த ஃபுல் ஃப்ளட்ஸ் எல்லாம் வந்து அது Yeah. ஃபுல்லாச்சு. அப்போ அங்கே போயிட்டு we met the doctor. Doctor said told Jwala you have to stay here for 6 months. ஓகே. ஸோ இப்போ எங்கே தங்க போகிறோம் அப்படின்னு யோசிச்சு நாங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஹோட்டலில் போட்டோம். ஓகே. இப்போ அவர் சொல்கிறாரு என்ன வெளியே தங்குறீங்க, ஆ. அதெல்லாம் தெரியாது, என் வீட்டில் தான் தங்கணும். தங்கணும்னு சொல்லி
யோசிச்சு பாருங்க. ஒரு ஃபோட்டோ எடுத்தா போதும்னு சொல்றேன் நானு. டெய்லி காலைல எந்திச்சு அமீர் கானோட உட்காந்து டீ ஓ குடிச்சிட்டு மை இருக்கேன். காட்! ஆல்ரெடி இங்கேயே அந்த மாரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. யாஹ்! இப்ப நான் உட்காந்து என்னோட ரூம்ல படம் பார்த்துட்டு இருந்தேன். ஆ. திடீர்னு வந்து கதவு திறக்குது. உள்ள இனிஷியலா சொல்றேன். ஆஹாஹா. வந்த புதுசுல ஆ. இங்க. 2வது நாளா இருக்கும். ம். அமீர் கான் உள்ள வந்துட்டாரு. மேல வீட்ல. ம். என்னன்னு கேட்டா, நான் பெல் அடிச்சிட்டு இருந்தேன். யாருமே திறக்கல. திறக்கல. பார்த்தா சைடு டோர் திறந்தது. நான் மேல வந்துட்டேன்றாரு. எனக்கு ஷாக்கு. அவரு உள்ள அவர் வர்றாரு. அந்த ஒரு ஃபீலிங் ஐ இருக்கும். நோ, ஐ நோ. சர்ரியல் ஃபீலிங் எஸ். இருக்கும்ல ஆ. உங்களுக்கு. இப்போ கட் பண்ணா ஐ அம் வேக்கிங் அப் இன் ஹிஸ் ஹவுஸ் எவ்ரி டே மார்னிங் காஃபி, டீ ஜாலியா பேசுறது தான் பிகேம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவுக்குன்னா, அவர ஓட்ட ஆரம்பிச்சுட்டேன். கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அவரோட ஆக்டிங் பத்தி கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். நான் சீக்கிரமா பண்ண மாட்டேன் அது. ஆ. அண்ட் தட் ஜர்னி இருக்குல்ல. இன் தட் ப்ராசஸ் த என்டையர் ஃபேமிலி எஸ்பெஷலி த மதர் ஆஹா. அமீர் அமீர் சார்ஸ் கானோட மதர். அம்மா ஜுவாலாவும் அவங்க அம்மாவும் அவ்வளோ க்ளோஸ் ஆயிட்டாங்க. And our entire family became very close to us. So now Jwala was staying for 6 months there. I was on and off traveling. And finally, she got pregnant. So now, the moment she got pregnant, the first thing I told sir was, you should name the baby. ஆ. That's the only right thing. ஏன்னா நீங்க எங்களுக்காக இவ்வளோ பண்ணியிருக்கீங்க. I think you deserve டு நேம் த பேபின்ட்டு. அதுக்கப்புறம் அவர் வந்து வேணும்னு எங்கள ஓட்டுவாரு. கச்சா முச்சான்னு பேர்லாம் சொல்லுவாரு. நானும் ஜுவாலா உட்காந்துருப்போம். திடீர்னு ஒரு பேர் சொல்லுவாரு. சம்பந்தமே இருக்காது. ஹவுஸ் இட்ன்னு இப்போ எப்படி சொல்றது? கேவலமா இருக்குன்னு. அதனால ஓகே சார் ஜுவாலா வெரி பேட்ன்றோம். இல்ல இட்ஸ் அ வெரி நைஸ் நேம். ஐ திங்க் ஷுட் கீப் இட் ஃபார். ஸோ ப்ரீவியஸ் டே இப்போ வந்துட்டாரு அவரு. ஆ. ஹைதராபாத்துக்கு வந்து பேபி நேம் பண்றதுக்கு வந்துட்டாரு. இப்போ சீரியஸா எல்லாரும் உட்காந்துருக்கோம். என் ஃபேமிலி, அவர் ஃபேமிலி. நான் ஒரு பேர் யோசிச்சிருக்கேன்னு சொல்லி ஒரு பேரை சொல்றாரு. எனக்கு பிடிச்சது பர்சனலா மாஷான்னு பேரு. மாஷா. மத்தவங்க எல்லாரும் சொல்றாங்க கார்ட்டூன் இருக்கு மாஷா. மாஷா. ஆ. ஸோ அது கார்ட்டூன் பேர் மாதிரி இருக்கு. இப்போ ஜுவாலாக்கு வந்து ஓகே. ஆனா ஓகே இல்ல. பட் ஓகே. அந்த ஒரு மூட்ல இருக்கிறா. ம். அவர் கன்ஃபார்மே பண்ணிட்டாரு. மாஷா தான். ஓகே சார் மாஷான்ட்டு. கரெக்டா வந்து நேமிங் செரிமனில ஒரு புது பாம்பு எடுத்து மீரான்னு போடுறாரு. இது எப்போ சார் யோசிச்சீங்கன்னா, ஆ. இல்ல உங்கள சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சேன். MIRA. அதுக்கப்புறமா தான் புரிஞ்சது. ம். AMIR இருந்து எடுத்த பேர் தான் MIRA. ஓ. ஸோ இதுதான் என்னோட ஜர்னி வித் ஹிம். ச்சே. தட் இஸ் வை மீரா. அண்ட் தட் பாண்ட் இஸ் ஸ்பெஷல் கண்டினியூங் டில் டுடே. அண்ட் எப்பவுமே பேசுவாரு. அவங்க ஃபேமிலியோட நாங்க ரொம்ப க்ளோஸா இருக்கோம். ஸோ ஃப்ரம் வாண்டிங் அ ஃபோட்டோ டு நேமிங் மை சைல்ட். வாவ்! இதுவே வந்து ஒரு மாரி இட் ஃபீல்ஸ் சோ கம்ப்ளீட் அண்ட் ஹோல்சம் இல்ல? எஸ். ஓ மை காட். That also was a reason in the last 3 years I became very giving. ஆ. ஆனா எனக்கு ரிவிட். அப்போ யோசிச்சேன். அமீர் கான் குடுக்கலாம். நீ யார்ரா குடுக்குறதுக்குன்னு. நம்ம ரொம்பலாம் பண்ணக்கூடாது. We should be careful. கேர்ஃபுல். Because when I saw that man, I got carried away. Such a big man and not just me. அங்க நான் 6 மாசம் பார்த்துருக்கிறேன் அவர் என்ன பண்றாருன்னு. வெரி கிவிங் பர்சன். ரொம்ப அன்பா இருப்பாரு எல்லாரோட. ரொம்ப பாசமா இருப்பாரு. ம். அப்போதான் எனக்கும் ஆச்சு. நம்மலாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? we should be very giving. we should be even more good. ஆல்ரெடி நெறைய குடுத்துட்டோம். இன்னும் குடுக்கணுமா? அப்படி ஆயிருச்சு எனக்கு. அண்ட் அப்போதான் ரியலைஸ் பண்ணேன் we should never get inspired too much from ஆ. people. Your life is your life. Maybe when it comes to using him, he might be actually strict in Yeah. movies, which Yeah. I don't know. Yeah. Which I don't know. I am seeing only his personal Yeah. life. That is when I realized, oh, I Yeah. should not be this. Then he told me certain things, ம்ஹ்ம். which for me, when I think in my career, whenever I thought of those things, for me it felt very unethical. அதனால நான் அது பண்ணது கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு படம் நான் கமிட் பண்ணிட்டேன்னா, ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி நான் டைரக்டர் கிட்ட சொல்லியிருப்பேன் சில விஷயங்கள் பண்ணணும்னு. அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ நான் ஷூட்டிங் போகணுமா போகக்கூடாது. அவங்க பண்ணலன்னா நீங்க போ வேண்டாம் தானே? ஆனா எனக்கு என்ன ஆயிடும்னா, ப்ரொடியூசர் ஆயிடுச்சு, இதாயிடுச்சு. அண்ட் இப்போ இமேஜின் தே ஆர் யுவர் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆல்ரெடி படம் பண்ணி ஹிட் பண்ணவங்க. அண்ட் உங்கள நிறைய ஹெல்ப் பண்ணவங்க கரியர்ல. ஸோ ஓகே அப்படின்ட்டு போயிடுறேன். இது வந்து எனக்கு சரி வேணாம், அன்எத்திக்கலா இருக்கும், விட்டுறலாம் அப்படின்ட்டு தெரிஞ்சியே நான் போயிருக்கேன். ம். இந்த செகண்ட் ஹாஃப் டோட்டலா மாத்துனதுனால இந்த படத்துக்கு பிரச்சனை. ஒரிஜினல் கதை சூப்பரா இருந்தது. இது வந்து நான் ஸ்பாட்டுக்கு போய் ஒரு நாள் முன்னாடி எனக்கு டோட்டல் செகண்ட் ஹாஃப் மாத்தி சொல்றாங்க. இப்போ அந்த படம் பண்ணுமா இல்லையா? சார் இது தப்பு சார். தப்பு தானே. பண்ண வேண்டாம் சார். ஆனா ஐ ஹேட் நோ அதர் ஆப்ஷன். ஹி வாஸ் சம்படி ஹூ ஐ லுக் அப் டு. அப்படியே குவைட் ஆயிட்டார். அண்ட் தட் மூவி நீங்க இப்போ கூட ரிவ்யூ எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர், செகண்ட் ஹாஃப் நாட் குட்னு வரும். பட் அ டீசென்ட் ஃபில்ம். ஸோ நவ் வென் ஐ மெட் ஆமிர் சார், அவர் ஒரு கிளாஸ் எடுத்தார். நான் எவ்வளோ படம் ஷூட்டிங் போயிட்டு நோ சொல்லியிருக்கேன் தெரியுமான்றாரு. அப்படியா சார், என்ன பண்ணுவீங்க? காசு திருப்பி கொடுத்துருவேன்றாரு. பெட்டர். ஸோ தென் ஐ ரியலைஸ் ஓகே திஸ் நாட் அன்எத்திக்கல்.
it is right. It's actually right perspective. Then only I realized, I need to change. This change happened from all the learnings I got in the last 3 years. And a big part of it is Amir ஆமா Khan. சார். ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்கல்ல. இன் அ ஷார்ட் ஸ்பான் ஆஃப் டைம் ஒரு பிக்கர் லேர்னிங், பிக்கர் எக்ஸ்போஷர், பிக் திங்ஸ் இன் லைஃப். நைஸ். ஐ திங்க் இந்த கான்வர்சேஷன் பி வெரி இன்கம்ப்ளீட் வித்வுட் அஸ் டாக்கிங் அபவுட் ஜுவாலா. அதாவது நீர்ப்பறவை படம் வந்து பார்க்குற ரீசெண்டாக கூட நான் பார்த்தேன். நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். பார்க்குறப்போ திஸ் சுனேனாஸ் கேரக்டர்ஸ் லைக் திஸ் ரிடம்ஷன் கேர்ள், ஒரு ஏஞ்சல் வர மாதிரி தான். ஸோ அது வந்து சம்வேர் இன் யோர் லைஃப் ஐ திங்க் நிஜமாவே உங்களை வந்து அப்படியே பிடிச்சி இழுத்து கம் பேக் டு லைஃப், யூ ஹேவ் ஒன் பியூட்டிஃபுல் வே அஹெட்னு உங்களுக்கு சொன்ன மாதிரி ஐ ஃபீல் ஜுவாலா மேம். கண்டிப்பா ஜுவாலா ஹேஸ் அ வெரி வெரி பிக் ரோல் டு ப்ளே. யா, அது வந்து நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். வெரி பிக் ரோல். ஏன்னா ஷீ இஸ் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன். ஸோ இன் மை டார்க்கஸ்ட் ஆஃப் டேஸ் ஷீ ஒன்லி டெல்ஸ், நீ என்ன ஸ்போர்ட்ஸ் விளையாடினவன், நீ இப்படி இருக்கலாமா அப்படின்வா. கரெக்டு தான். ஸ்போர்ட்ஸ் பண்றவங்களுக்கே ஒரு திமிரும் ஒரு இது இருக்கும்ல, ஒரு கட்ஸ் இந்த பயங்கரமா. எங்களுக்கு திமிரும் இருக்கும். அது சம்டைம்ஸ் அடிக்கிட்டும் போனோம். எதிரிகிட்ட காட்டவும் கூடாது. உள்ள இருக்கு என்னது பயம் இருக்குன்னு காட்டக்கூடாது. கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்கணும். ஆனால் வெளியே உள்ள கான்ஃபிடென்ஸும் இருக்காது. இதெல்லாம் வந்து நிறைய இருக்கு. பட் ஆல் தோஸ் ட்ரேட்ஸ் ஹெல்ப் மீ இன் சினிமா. ஆக்சுவலி எனக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ சம்டைம்ஸ் when I'm low, she definitely pulls me out. And now that we have Meera, I'm enjoying my time with Meera. So when I'm really low, Meera கொண்டு வந்துருவாங்க பக்கத்தில். விளையாடுன்ட்டோன்னே அந்த ஒரு சியரிங் நடந்துரும். அண்ட் சம்டைம்ஸ் காமெடியாகவும் நடக்கும். இப்போ எங்களுக்கு ஒரு வாக்குவாதம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஸோ பேசிக்கலி கட்டா குஸ்தியில் இருக்கிற கேரக்டர் இப்போது ஹீரோயினுக்கு சில கேரக்டர்ஸ் வந்து என் ஒய்ஃப்லேருந்து தான் இன்ஸ்பயர் ஆகிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் டீசரில் பார்த்தீங்கன்னா ஒரு டயலாக் இருக்குது. பொதுவாக புருஷனாக இருக்கிறதே கஷ்டம். ஆமாம், பொதுவாக புருஷனாக இருக்கிறதே கஷ்டம். இதில் ஸ்போர்ட்ஸ் விளையாடுற பொண்ணுக்கு புருஷனாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம்ன்றது அது என் லைஃப் தான். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட், ஒரு டிஸ்கஷனுங்கிறது டிஸ்கஷன் இல்லை, அது மேட்ச். அதை நான் ஜெயிச்சே ஆகணும்னு இறங்கிடுவாங்க. அப்போ அது ஆர்கியூமெண்ட்டா மாறும். அப்புறம் நான் சொல்லுவேன், எவரு we are not playing a match, relax அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் வந்து சில கேரக்டர்ஸ் வந்து இந்த படத்தில் கீர்த்திக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். ரொம்ப நியாயமாக இருக்கும் ஆக்சுவலாக அவங்க சைடு. வெரி பாசிட்டிவ். ஜுவாலா வந்து ரொம்ப பாசிட்டிவ். எந்த அளவுக்குன்னா சம்டைம்ஸ் ஓவர் பாசிட்டிவ். அப்போது நான் அந்த மாதிரி சில ஓவர் பாசிட்டிவ் நினச்சதுனால தான் எனக்கு நிறைய மிஸ்டேக்ஸும் நடந்திருக்கு. தென் ஐ டோல்ட் ஹர், லிசன், ஓவர் பாசிட்டிவ் இஸ் குட், பட் இட் ஒர்க்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ், நாட் ஹியர். இது எல்லாமே எனக்கு லாஸ்ட் 3 years வந்து now only everybody around me has actually calmed down. இப்போ எங்க அப்பாவும் கொஞ்சம் காம் டவுன் ஆயிருக்காரு. ஜுவாலாவும் ஆமாமா எனக்கு தெரியல, நீயே பார்த்துக்கோ. இப்போதான் அந்த ஃபேஸுக்கு வராங்க எல்லாருமே. அண்ட் நாட் தட் ஐ நோ எவ்ரிதிங், நாட் தட் நான் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணுவேன்னு. பட் ஒரு புரிதல், ஒரு அடிப்பட்டு ஒரு மனுஷனுக்கு ஒரு புரிதல் வரும்ல, மாறுவோம் தெரியுமா? அந்த மாற்றம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அது அடிப்பட்டாதான் மாறுவோம், இல்லைன்னா மாற மாட்டோம். அந்த மாற்றத்துக்கு அப்புறமா ஒரு லைஃப் வரும். ஐ திங்க் அந்த லைஃப் தான் எனக்கு இப்போ வரப்போகுதுன்னு நான் வந்துருச்சு. But Jwala definitely has played a very very important role. The way she takes care of Aryan, the way she has conversations with with Aryan's mother, இதெல்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவங்க ஹோல் ஃபேமிலியை வந்து தாங்கியிருக்காங்க. உண்மையாக ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர். இத்தனை வருஷத்துல ஏன் உங்களுக்கு நீங்க தமிழ் ஃப்ளூவெண்டா பேச கத்து தரல? நீங்க ஹிந்தி பேசுறீங்க ஃப்ளூவெண்டா. கெட்ட வார்த்தைலாம் பயங்கரமா பேசுவேன். அது தப்பு இல்ல, திருப்பி நான் சொல்லி கொடுக்கல. நாங்க ஃப்ரெண்ட்ஸா உட்காந்து பேசும்போது அவங்க அதை கேட்டுக்கிட்டு, ஏன் நாங்க மத்த தமிழும் பேசுறோம்ல, அதை கத்துக்க வேண்டியதானே, இது கெட்ட வார்த்தை மட்டும் கரெக்டா கத்துக்கிட்டாங்க. திட்டுறாங்களா உங்களை? ஆமா, என்ன மீறி என் ஃப்ரெண்ட்ஸை தான் திட்டுறாங்க ஜாஸ்தி. ஏன்னா நீங்க ஆன உடனே வந்துடுறீங்க எல்லாரும், கிளம்புங்க. கருணாகரன் இருக்கல, அவர்தான் இருக்கிறதுல நம்பர் 1 திட்டம். எப்ப பார்த்தாலும் இங்கேயே இருக்கிறேன். But இப்போ she's busy now with Meera, so now she's okay. Okay, sweet. So I think நிறைய விஷயங்கள் பேசணும். ups and downs and bounce backs தான் ஃபுல்லாவே இதுல இருக்கு. இந்த ஒரு ஜர்னில கெத்து மொமெண்ட்ஸும் நிறைய இருக்கு. நிறைய கெத்து மொமெண்ட்ஸ் இருக்கு. நிறைய நேத்து வரைக்கும் இன்னைக்கு கூட ஒரு கெத்து மொமெண்ட். என்ன லைட்டா எங்களுக்காக சொல்லுங்களேன். See, one கெத்து மொமெண்ட் I want to tell you. There was, okay, நிறைய பேர் நிறைய இடத்துல சொல்லிட்டேன், but I still don't want to name the person. There was a producer I was going for 6 years when I was trying cinema. Okay. Then I gave up. I went to a job. அண்ட் தட் ஜேர்னியில் ஹர்ட் மீ அ லாட். அங்கே நிறைய நடந்திருக்கேன். என் கூட படம் பண்ணணுன்னு யாருக்குமே இது கிடையாது, கம்பல்ஷன். பட் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்தாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறேன். ஓகே, ஃபேர் எனஃப். ஓகே, பண்ணுறேன் சொல்லி பண்ணுறது கஷ்டம்னா நீங்கள் பாருப்பா, பண்ணுறது கஷ்டம். உனக்கு நேரம் நல்லா இருந்தால் இல்லை டைம் அமைஞ்சதுன்னா பண்ணுவோம், இல்லைன்னா பார்ப்போம்.
இது சொல்லிட்டா நானும் ப்ரிப்பேர்டா இருப்பேன். பண்ணுவோம். நீ நாளைக்கு வா, நீ நாளான்னைக்கு வா, அடுத்த படம் வா, அடுத்து பேசிட்டு இருக்கிறேன். இப்படியே எனக்கு 6 வருஷம் போச்சு. ரொம்ப ஹர்ட் ஆனேன். ஏன்னா அந்த 6 வருஷத்துல அங்க வெயிட் பண்ணது நான் மட்டும் இல்ல, எங்க அப்பாவும். மணிக்கணக்கா வெயிட் பண்ணியிருக்காரு எனக்காக. மணிக்கணக்கா மீட் பண்ணியிருக்காரு. ஆ ஒரு படம் நான் பண்ணியிருந்திருக்கணும் அங்க. நான் ஒரு படம் நான் சொல்லியிருக்கிறேன். நான் வாஸ் சப்போஸ் டு பி மை ஃபர்ஸ்ட் ஃபில்ம். அண்ட் தென் இட் டிட்ன்ட் ஹேப்பன். ரொம்ப ஒரு மாரி பண்ணிட்டாங்க. அதுலயும் எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஐ டோன்ட் வாண்ட் டு சே ஆல் திஸ் அண்ட் சே சினிமா இஸ் பிட்டர். பட் ஆல் ஐம் ட்ரைங் டு சே இஸ் எவ்ரிவேர் இந்த மாரி இருக்குன்றேன் நான். சினிமா மட்டும் இல்ல. நெறைய இடத்துல இந்த மாரி இருக்கு. அது மட்டும் பண்ணாதீங்கன்னு நான் சொல்றேன். ஸோ இந்த மாரி நடந்ததா? கட் பண்ணா ஒரு 4 வருஷம் முன்னாடி அதே ப்ரொடியூசர் என்கிட்ட டேட் கேட்டாரு. நான் வேணான்னேன். அந்த வேணான்றது வேற ஏதாவது ரீசன்ஸ்க்காகவா இல்ல. இல்ல? வேற நான் அதுதான். நான் அப்படி கிடையாது. நான் பழி வாங்க மாட்டேன். ரீசன்ஸ் வேர் டிஃபரெண்ட். பட் பட் when ஸ்டில் that தட் நோ ஃபெல்ட் happened, குட் இஸ் இட்? the no felt so good. So good. அவர் என்ன நெனச்சாருன்னா, இவ்வளோ வருஷம் என்ன தெரியும். நான் என்ன சொன்னாலும் பண்ணுவான்னு ஒரு டைரக்டர்கிட்ட சொல்லியிருக்காரு போல தெரியுது. அவங்க எதிர்பார்க்கல நான் வந்து நோ சொல்லுவேன். ஸோ ஹி வாஸ் வெரி அஃபெண்டட். இந்த மாரி எனக்கு பல கதைகள் இருக்கு. பல கெத்த மொமெண்ட்ஸ் நாட் ஜஸ்ட் வித் ப்ரொடியூசர்ஸ். இன் பிசினஸ் சர்க்கிள் இருக்கு. நெறைய இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு நேம். அண்ட் எவ்ரிபடி ஷுட் ஹேவ் இட்ன்றேன். அதுதானே டிரைவிங் ஃபோர்ஸ் ஆஃப் லைஃப். வாட் புஷஸ் யூ? அவமானம் தான் இன்சல்ட்ஸ். புஷஸ் யூ. எஸ். நான் ஃபர்ஸ்ட் படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஆடியோ லான்ச் கூப்பிட்டாங்க. போய் உட்காந்தேன். தெரியாது. உள்ள ஆடியோ லான்ச் ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிடுறாங்க. ஒரு ஹீரோ ஆனதுக்கப்புறம் ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. சத்தியம்ல ஃபர்ஸ்ட் ரோல உட்கார வச்சுட்டாங்க. வாவ்! ஃபர்ஸ்ட் ரோ நமக்கு அப்படின்னு. ஒருத்தவங்க வந்தாங்க. இங்க இவங்க உட்கார போறாங்க. செகண்ட் ரோ போங்களேன் அப்படின்னு. சரி செகண்ட் ரோ போயிட்டேன். திருப்பி ஒருத்தவங்க வந்தாங்க. தேர்ட் ரோ இங்க இவங்கலாம் வராங்க. ஓகேன்னு தேர்ட் ரோ போனேன். எப்படி ஃபர்ஸ்ட் ரோலேருந்து தேர்ட் ரோ அப்படியே தள்ளினாங்க. சரி ஓகே பரவாயில்லன்னு உட்காந்தேன். அப்புறம் ஸ்டேஜ் ஏத்துனாங்க. ஒரு 30 பேர் அப்போலாம் 30, 40 பேர கூப்பிடுவாங்க. எல்லாரும் பேசுறாங்க மைக்ல. என்கிட்ட காதுல வந்து டைம் இல்ல. நீங்க பேசலனா பரவாயில்லையா? ஓகேங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ இந்த மாரி ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ணி, அதுக்கப்புறம் நம்மள கூப்ட்டு ஃப்ரண்ட் ரோல சென்டர்ல உட்காந்த டைமும் இருக்கு. ஸோ திஸ் இஸ் அ ஜர்னி. இஃப் தட் டிட்ன்ட் ஹேப்பன், ஐ வுட்ன்ட் ஹவ் புஷ்ட் மை செல்ஃப். ஃபர்ஸ்ட் படத்துக்கு ஒரு அவார்ட் ஃபங்ஷன். நீங்க தான் அவார்டு வாங்குற கன்ஃபார்ம் வெண்ணிலா கபடி குழுன்னு கூப்ட்டு, பயங்கர ஹேப்பி. ஃபர்ஸ்ட் படத்துக்கு நான் அவார்டு வாங்க போறேன். பயங்கர ஹேப்பி. அண்ட் எனக்கு தலகால் நிக்கல. புரியல. அப்பா, அம்மா கிட்ட பயங்கர ஹேப்பி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்ட்டேன். நாளைக்கு வந்து இன்விடேஷன் குடுத்துடுறோம் சார்ன்றாங்க. ஓகே. நீங்க தான் அவார்டு வாங்குறீங்க. கண்டிப்பா அந்த டேட் ஃப்ரீயா வச்சுக்கோங்க. அடுத்த நாள் யாரும் அடிக்கல. அடுத்த நாள் யாரும் அடிக்கல. திருப்பி நான் அடிக்கிறேன். என்ன சார்? வருது சார் ரெடி ஆயிட்டு இருக்கு. கண்ணாடி இன்விடேஷன். சரி. அடுத்த நாள் யாரும் அடிக்கல. அடுத்த நாள் யாரும் அடிக்கல. இன்னும் 2, 3 நாள்ல அவார்ட் ஃபங்ஷனு. யாருமே வந்து எனக்கு இன்விடேஷன் குடுக்கல. தென் ஐ கம் டு நோ தே ஹேவ் கிவன் இட் டு சம்படி எல்ஸ். அண்ட் because they got the satellite film for their channel. From that day till today, I have not gone for an award function. Never have gone. பட் வை? இல்ல எனக்கு அவ்வளவுதான் அது ஆஃப் ஆயிடுச்சு. The day I feel I deserve an award இனிமே யாராவது குடுத்தாங்கன்னா இனிமே போமாட்டேன் நானு. The day I feel I deserve an award அப்போ போவேன். ஸோ இந்த மாரி எனக்கு பல மொமெண்ட்ஸ் இருந்திருக்கு. அதே சேனல் அதுக்கப்புறம் என்ன பல வாட்டி கூப்பிட்டாங்க அவார்ட் ஃபங்ஷனுக்கு நான் வரலன்றேன். Now they have given up. இல்ல விட்டுறலாம். இட்ஸ் நாட் ஐ அம் நாட் அகெயின்ஸ்ட் எனிதிங். ஐ அம் அகெயின்ஸ்ட் த ட்ரீட்மெண்ட். தட்ஸ் இட். தட் லெஃப்ட் a scar in your heart. ஐ அம் ஸ்டில் லைக் தட். ஐ அம் ஸ்டில் லைக் தட். எனக்கு யாராவது அப்படி ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நான் மனசுல அப்படியே வச்சுப்பேன். அது வந்து டைம் வரும்போது அன்பா தான் சொல்லுவேன். கோவப்பட்டு சொல்ல மாட்டேன். திமிரா சொல்ல மாட்டேன். ரொம்ப அன்பா சொல்லிடுவேன். இல்லங்க எனக்கு செட் ஆகலன்றது. ஸோ ஐ ஹவ் பீன் அ லிட்டில் டிஃபரெண்ட் ஃப்ரம் த ரெஸ்ட். தட் இஸ் வை மை ஜர்னி ஹஸ் பீன் டிஃபிகல்ட். ஐ டோன்ட் ரன் ஆஃப்டர் பீப்புள். ஐ டோன்ட் பெஸ்டர் பீப்புள். ஒரு பெரிய ஆள் பெரிய நேம்ஸோட போய் நான் ஒர்க் பண்ணணும்னு நான் கேட்டது கிடையாது. போனதே கிடையாது. ஐ சிட், ஐ வெயிட் ஃபார் த ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ ட்ரை டு கிரியேட் மை ஆப்பர்ச்சுனிட்டிஸ். தட்ஸ் வை மை ஜர்னி ஹஸ் பீன் டிஃப்ரெண்ட். அண்ட் ஐ திங்க் லூசிங், அவமானப்படுறது, அசிங்கப்படுறது இருந்தால் தான் ஒருத்தனால அடுத்தது கட்டத்துக்கு தள்ளுறதுக்கு அவங்கள தள்ளுறதுக்கு உண்டு. ஐ மீன் சாரி, அவமானமும் அசிங்கமும் பட்டாதான் யூ கேன் புஷ் யுவர் செல்ஃப் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். அது இல்லைன்னா எனக்கு எஸ்பெஷலி அது ரொம்ப ஜாஸ்தி. ஸோ என்னை சுற்றி இருக்க சொல்லுவாங்க, யாராவது உன்னை ஏதாவது நோன்னா தான் நீ அடுத்தது பண்ணுற, இல்லைன்னா பண்ண மாட்டேங்கிறேன்னு. பிகாஸ் ஐ பிகம் எவ்ரிதிங் இஸ் குட், எவ்ரிதிங் இஸ் குட். கம்ஃபர்டபிள் ஆயிடுறீங்க. அதுக்கப்புறம் ஒருத்தங்க யாராவது ஒன்று பண்ணும்போது தான் என்ன நான் இவ்வளோ கரெக்டாக இருந்தேன் இப்படி பண்ணிட்டாங்க இப்போ காமிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மூடுக்கு வந்து தான்
இந்த ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, உன்னால முடியாதுன்னு சொன்னா தான் வந்து, இப்ப நான் பண்ணி பண்ணி காமிக்கிறேன் காட்டுறேன். பாரு. ஆமா. அந்த அந்த ஆட்டிட்யூட் ஒரு தான். ஆட்டிட்யூட் எனக்கு. ஐ ஹேவ் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டோரீஸ் லைக் திஸ். ஹண்ட்ரட்ஸ். ஐ திங்க் நிஜமாவே வந்து ஃபார் பீப்பிள் டு சினிமாக்குள்ள வரணும், பெருசா பேக்ரவுண்ட்லாம் இல்ல அப்படின்னு இருக்கிறப்போ, ஒவ்வொருத்தவங்களோட கதையும் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். அதுல நோ வண்டர் யோர்ஸ் இஸ் ஒன் செப்பரேட் ட்ராக். டிஃபரண்டான ஒரு ஆளா இருந்தாலும் பரவால்ல. ஐ மீன் நெறைய அசிங்கப்பட்டுரும். சும்மா ஒன் இன்சிடென்ட் சடன்லி இட்ஸ் கமிங் டு மை யா ஹெட். ப்ளீஸ். நான் குள்ளநரி கூட்டம் படம் பண்ணிட்டு இருந்தேன். இட்ஸ் மை 4th ஃபிலிம். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த 2nd and 3rd ஃபிலிம் ஃப்ளாப் ஆச்சு. ஸோ ஐ ஒன்லி செட் தட் ஹோல் ப்ராஜெக்ட். வை ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் மை செல்ஃப் இஸ் ஐ ஹவ் சேவ்டு மை செல்ஃப் மல்டிபிள் டைம்ஸ். வெனிலா கபடி குழு தே ரேன் அவுட் ஆஃப் ஃபண்ட்ஸ். I requested my father to talk to my father's friend who was a Marwadi financier and I told them இந்த படம் ஓடும், ப்ளீஸ் எனக்காக காசு கொடுன்னு கெஞ்சி காசு வாங்கி கொடுத்து அந்த படம் நடத்தி அந்த படம் ஹிட் ஆயிருக்கு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு படத்தில் எங்கேயோ எனக்கு அந்த மூளை இருந்திருக்கு. நான் தான் அந்த ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறேன். தென் 2nd and 3rd film didn't do well. 4th film again the same financier I go to, I tell him please do a movie for me as an actor. நான் வந்து அது எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி தான் அவர் ப்ரொடியூஸ் பண்ணி ஒத்துக்கிட்டு பண்ண படம் தான் அது. ஃபுல்லாக நான் தான் பார்த்துக்கிட்டேன். அப்போவே எனக்கு எதுவுமே தெரியாது சினிமா பற்றி. அந்த படம் தான் என்னை நிப்பாட்டிச்சு மறுபடியும். தென் அகெயின் நான் அடுத்த கட்டத்துக்கு போனது வந்து வேலை வந்துட்டா வெள்ளைக்காரன் நானே தான் பண்ணேன். அதுக்கப்புறம் 9 படம் ட்ராப் ஆச்சா ராட்சசனுக்கு அப்புறம் திருப்பி எஃப்ஐஆர் கட்டா குஸ்தி நான் தான் என்னை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனேன். இப்போ திருப்பி போன 2 வருஷம் ஒரு 3 வருஷம் எனக்கு 2 படம் சரியாக போகல. திருப்பி இப்போ கட்டா குஸ்தி நான் தான் என்னை அடுத்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். ஸோ தட் இஸ் வை ஐம் செல்ஃப் மேடுன்றேன் நான். தட் இஸ் வை ஐம் லைக் தட். பிகாஸ் அட் அ டிஃபிகல்ட் டைம் தேர் வாஸ் நோபடி அரவுண்ட் மீ. ஐ ஒன்லி டிட் திங்ஸ் ஃபார் மை செல்ஃப். ஸோ வாட் ஹேப்பன் வென் ஐ வாஸ் ஷூட்டிங் ஃபார் தட் ஃபில்ம், அப்போது லாட் ஆஃப் ஸ்டோரிஸ் நான் ஹேவ் அ ஹேபிட். நான் எல்லா அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் கோடேரக்டர்ஸ் யார் ஃபோன் பண்ணாலும் எடுப்பேன். இப்போ கூட எனக்கு அது பழக்கம் இருக்குது. ஏதாவது அன்னோன் நம்பர்னு நான் எடுத்து பேசிடுவேன். இந்த 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் கொஞ்சம் அது கம்மியாக பண்ணணும்னு தோண ஆரம்பிச்சிருக்கு எனக்கு. அப்போ எடுத்ததில் ஒருத்தர் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கா. நாங்கள் அந்த ஷூட்டிங்காக ட்ரெயின் சீக்வன்ஸ் எடுக்கிறதுக்காக ஹைதராபாத் போயிருந்தோம். அங்கேருந்து போயிட்டு வந்துட்டோம். சார் டோல்டு நான் வந்த உடனே சொல்கிறேன் சார் மீட் பண்ணிக்கலான்னு. அப்போ எனக்கு I have had managers but not permanent. Only one manager, Tangore sir, he was permanent. But I have a habit of directly talking. Then I'll ask my manager to come. Basically, they should coordinate. இல்லை நான் அதை பண்ண மாட்டேன். நானே பண்ணி எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி வாங்க ஒன்றா உட்காந்துடலான்னு. அப்போது ஒரு மேனேஜர் இருந்தார். அவரோட நம்பர் கொடுத்துடலாம் அவருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் அவரும் பேசியிருக்கிறாரு டைரக்டர். அங்கே பேசிட்டு ஏதோ கரெக்டாக ரிப்ளை வரலன்னு சொல்லி திருப்பி எனக்கு அடிச்சிருக்காரு. அப்போது ஐ வாஸ் அபவுட் டு கோ டு த வாஷ்ரூம். ஸோ ஐயோ இவர் அடிக்கிறாரு, சரி நாளைக்கு மீட் பண்ணிடலாம் சொல்லிடலான்னு சொல்லி சரி வாஷ்ரூம் போய்ட்டு வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஐ கான் டு த வாஷ்ரூம். கம் பேக் அகெயின் கால் வருது. அண்ட் பிஃபோர் வரல. தென் ஐ கால் மை மேனேஜர். ஐ டெல் ஹிம் சார் இந்த மாதிரி நான் அவர் அடிச்சார். இப்போ நான் அவர்கிட்ட சொல்லிடுறேன் நாளைக்கு நீங்கள் ஃப்ரீயாக எந்த டைம் ஃப்ரீ எல்லாம் பேசி நான் அப்புறம் இந்த டைம் சொல்லிடுறேன்னு சொல்லி அதுக்குள்ளே செகண்ட் கால் வருது. சரி சார் அவர் அடிக்கிறேன் நான் பேசுகிறேன். எடுத்த உடனே ஹலோ அப்படின்னு ஒரு மாதிரி திமிரா குரல் கேட்குது. நீங்கள் சூர்யாவா, ரஜினிகாந்தா, கமல்ஹாசனா, நீங்கள் ஏன் ஃபோன் எடுக்கல? 2 வாட்டி அடிச்சேன்னாரு. இதுக்கு என்ன பதில் கொடுப்பீங்க? நான் வந்து சுர்ன்னு எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது. என்கிட்ட அன்பாக இருக்கிறதுக்கு அன்பாக இருப்பேன். சார் நீங்கள் சங்கரா, மணிரத்னமா, கௌதம் மேனனா, நான் ஏன் உங்கள் ஃபோன் எடுக்கணும்னு. திஸ் இஸ் மை ப்ராப்ளம் அண்ட் மை You said that? I said that. This is my problem. You understand? No. அன்பாக இருந்தால் நான் பயங்கர அன்பாக இருப்பேன். பட் த மொமெண்ட் யூ ட்ரிகர் மீ, நோ தட்ஸ் இட். அவருக்கு ஒன்றும் புரியல. ஐ செட் சார் நான் உண்மையாகவே உங்களை மீட் பண்ணணும்னு நினச்சேன். இந்த மாதிரி பேசுகிறவங்க கிட்ட ஐ டோன்ட் வாண்ட் டு மீட். வென் யூ டோன்ட் ஈவன் ஹாவ் த பேஷன்ஸ் டு வெயிட் அண்ட் மீட் மீ, என்ன பேஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு படம் பண்ணுறதுக்கு? எனக்கு உங்களோட படம் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை சார், தேங்க்யூ. இது சும்மா ஒரு இன்சிடென்ட். இந்த மாதிரி பல இன்சிடென்ட்ஸ் இருக்கு எனக்கு. கெட்ட பையன் சிறந்த காலின்ற மாதிரி நோண்டுனா நாங்களும் சீண்டிடுவோம் அந்த மாதிரி தான். அதான் நான் இந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து நான் வெளியே காமிச்சதே கிடையாது யாருக்கிட்டையும். ஸோ சம்டைம்ஸ் ஐ ஃபீல் தட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது சக்ஸஸ் வரும்போது ஹம்பல் ஆகணும். நான் எங்கள் அப்பா கிட்ட சமீபத்தில் போதுமான அளவுக்கு உங்களோட இந்த லேர்னிங்கு, இந்த லைஃப் லேர்னிங்கு உங்கள் ஜென்ரேஷனோட இருக்கட்டும், இந்த ஜென்ரேஷனுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க, அதெல்லாம் ஒர்க்கே ஆகலை. வி ஹாவ் டு பி, யூ ஷுட் ஹாவ் த ஆட்டிடியூட், ரைட் ஆட்டிடியூட், ரைட் திமிரு உங்களுக்கு இருக்கணும். திமிரு இருக்கணும் ஒருத்தனுக்கு, இல்லைனா தான் பிரச்சனை. இல்லைனா இந்த இண்டஸ்ட்ரி ஒன்று பண்ணி விட்டுரும். இட்ஸ் நாட் அ பேட் இண்டஸ்ட்ரி, பட் எவ்ரி பிளேஸ் ஹேஸ் குட் அண்ட் பேட் பீப்புள் who want to use you. So there are people who want to use you more here. That's it.
So it's not a bad industry. It's a very good industry. If you really, really think about it, it's a superb industry. So many opportunities. You're seeing yourself on screen, and it's அந்த பதிவு வாழ்க்கை ஃபுல்லா பர்மனண்டா இருக்கு அந்த பதிவு. ஸோ இட்ஸ் அ வெரி நைஸ் இண்டஸ்ட்ரி. யூ கிரியேட்டிங், யூர் கனெக்டிங் வித் பீப்புள், யுவர் ஆடியன்ஸோட அட்டென்ஷனை வந்து நீங்கள் அவ்வளோ 2.5 hours பிடிச்சி வச்சு அவங்களை சிரிக்கி வைக்கிறீங்க, அழு வைக்கிறீங்க, என்னென்னமோ இருக்குது இல்லை. யூனோ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்க, இட்ஸ் அ வண்டர்ஃபுல் இண்டஸ்ட்ரி. பட் சம் எலிமெண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் கோயிங் டு பி ஹியர் அண்ட் தேர். யூ ஹேவ் டு ஃபேஸ் ஆல் திஸ் இன்கம். ஸோ மை ஜெர்னி, ஐ ஹவ் நெவர் ஸ்போக்கன் மெனி திங்ஸ். லாஸ்ட் 2-3-4 years only I have started speaking. And that is kind of, என்ன இவன் திமிரா இருக்கான், இவன் இல்லை, நான் முன்னாடி ரொம்ப இதுவாக இருந்தேன், இதான் நான் வந்து என்ன நினச்சேன்னா, பாசிட்டிவாக பேசினா அது பாசிட்டிவிட்டி. ஆனால் பாசிட்டிவாக பேசி இவனுக்கு பிரச்சனையே இல்லைன்னு நினச்சிக்கிட்டாங்க. அப்போ தான் புரிஞ்சது, இல்லையே எனக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்கு, ஏன் யாருக்குமே புரிய மாட்டேங்குது. ஓ, அப்போ பாசிட்டிவாக பேசுறது பிடிக்கல யாருக்குமே. பிரச்சனையை சொல்லிட்டு அப்புறமா நான் எப்படி ஓவர் கம் பண்ணேன்னு சொன்னாதான் அவங்களுக்கு பாசிட்டிவிட்டி வருது. அண்ட் ஐ டோன்ட் பிளேம் தெம், பிகாஸ் நம்ம வெளியே இருந்து ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிவிடுவோம்ல. ஸோ அதுக்கப்புறம் ஐ டிசைடட் ஐ ஷுட் டாக். You should tell your story to people. Especially my wife Jwala told me this: you are a very smart person. ஆனால் in none of your interviews I am seeing any smartness beforeன்ட்டாங்க. அப்படியா, ஏன் அப்படின்னா, என்ன பேசுகிறேன் நீன்னாங்க. வீட்டில் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கிற, உன் ஃப்ரெண்ட்ஸோட இவ்வளோ பேசுகிற, உன் பிஸ்னஸ் வட்டாரத்தில் இவ்வளோ பேசுகிற, ஏன் வெளியே சரி, இல்லை பயம், ஜட்ஜ் பண்ணுவாங்க. என்ன ஜட்ஜ் பண்ணுவாங்க, என்ன பயம்? டாக், there might be people who will judge you. So now if you see, why do you think I don't have many haters? You're putting yourself out there. நீங்க உங்களோட ஸ்டோரி சொல்றீங்க, எல்லாருக்கும் தெரியுது இல்ல. இப்போ வருவாங்கன்றேன். இப்போ லாஸ்ட் 3 yearsல கொஞ்சம் ஹேட்டர்ஸ் வராங்களா? ஆமா, கொஞ்சம் ஒரு 10% வராங்க. அவ்வளோலாம் 10%. முன்னாடி எனக்கு அது கூட இல்ல. ஓகே. பிகாஸ் நான் எதுவுமே ஓப்பனா பேசல. I was only quiet, only doing positive things, speaking positive, never doing anything. இப்போ you know what Jwala told me, the haters are going to be there, but talk out. There will be always two sides. பேசு, தைரியமா பேசு. நீ இப்போ நான் உங்ககிட்ட பேசுனதுல ஒரு பொய் கூட சொல்ல, நான் அடிச்சு சொல்லுவேன் உங்ககிட்ட, ஒரு பொய் கூட சொல்ல, அவ்வளோதான் என் மனசாச்சு. ஏன் தெரியுமா, இன்னொரு இன்டர்வியூவில் நான் இதே மாதிரி ஏதாவது ரிப்பீட் பண்ண வச்சுக்கோங்க, இதே விஷயம் தான் வெளியே வரும். ஐ டோன்ட் ஹேவ் டு திங்க் டு, யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுது. ஐ டோன்ட் ஹேவ் டு திங்க், பிகாஸ் ஐ அம் ஸ்பீக்கிங் த சேம் திங் எவ்ரிவேர். அவ்வளோதான். ஸோ ஐ திங்க் நிறைய விஷயங்கள் புரிஞ்சுது உங்களோட வாழ்க்கையில். பட் ஒன் திங் இஸ், அவங்க எனக்காக பண்ணுவாங்க, இவங்க எனக்காக பண்ணுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறத தாண்டி எனக்காக நான் தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு பெரிய லைஃப் லெசன் ஐ திங்க் we've learning from you. Why am I expecting a producer to produce for me? Why? If I want somebody to something, I mean someone to do something for me, அது நானே எனக்காக பண்ணிக்கணும்ல, இந்த தைரியம் எனக்கு இருக்கணும்ல. எனக்கு அமீர் கான் சார் ஒரு மேட்டர் சொன்னார், ப்ரொடியூசர்ஸ் வில் ப்ரொடியூஸ் வித் யூ ஒன்லி இஃப் தே see profit, accept it. Why should they do with you? Why are you angry? Yeah, actually you're right, sir. If you want to do what you want to do it yourself. I did Lagan. When I was 40 years old, I did Lagan, India's costliest film. Everybody said I'm mad. I did dinner. So it was like, yeah, wow, correct. So now I don't have any anger, any this with anybody. Why should somebody do it for me? I should only do. I should be smart enough to do it. அந்த மோடுக்கு வந்துட்டீங்க. ஓகே. ஸோ இந்த கான்வர்சேஷனில் நிறைய எமோஷன்ஸ் இருந்தது. கோவம், சந்தோஷம், எமோஷன்ஸ், அந்த ஹாப்பி மூமெண்ட் நிறைய இருந்தது. ஸோ இட்ஸ் வெரி ஃபன் ஃபில்ட் அண்ட் அ வெரி ஹோல்சம் கான்வர்சேஷன் ஆல் டுகெதர் விச் ஐ ஆக்சுவலி வாண்டட் டு ஹேவ் ஃபார் அ வெரி லாங் டைம். தேங்க்யூ ஃபார் யோர் டைம் அண்ட் ஆல் தி எனர்ஜி டிஸ்பைட் யுவர் பிஸி ஸ்கெடியூல். 2 நாள் தூங்கல, ப்ரொமோஷன்ஸ் பேக் டு பேக் போயிட்டு இருக்கு. ப்ரொடியூசர் தான் பிரச்சனை, கஷ்டங்க. ப்ரொடியூசர் வாழ்க்கை, ஹீரோ கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கு. டூ மச் ஆஃப் ப்ரெஷர் ஆன் தி ப்ரொடியூசர். too many things to complete. சென்சர் வாங்கணும், ப்ரோமோ நாளைக்கு வரப்போகுது, கரெக்டாக வரணும், இந்த ஹோர்டிங் ஏறிச்சா, அங்கே போச்சா, இங்கே போச்சா, அது ஒரு, ஆனால் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு. ஜாலியா தான் இருக்கு, ஆனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பிரஷர்ல ஜாலின்னு ஒன்னு இருக்கும்ல. ஆமா, you enjoy the high intense pressure மாதிரி. I actually enjoy that. எனக்கு ரொம்ப பிரஷரா இருந்தா அப்படியே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவேன். Just that that shows on my face sometimes. That's it. Okay. So keep inspiring us in a lot of ways. நிறைய நல்ல படங்கள் நீங்க பண்ணிட்டே இருக்கீங்க, பண்ணுங்க, நிறைய பண்ணிட்டே இருங்க. Thank you so much. ஜாலியா பண்ணுங்க. Be yourself. People who like you are there. Yes, we like you, and yes, I'm very confident going forward. I have some very good lineup. I'm coming in a very big way. Now I'm going to do what I want to do. You're very confident. All these years I was trying to sustain. Now I will do what I want to do. Or leap. Yes, I'm ready for it. Okay. ஒரு bigger bang ஓட திருப்பி அடுத்த ப்ராஜெக்ட்ஸ்ல பார்க்க போறோம். Yes, all the very best for Gatta Kusti 2. Thank you so much. Yes.
ஜூலை 3 பார்த்துட்டு சொல்லுங்க. கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச். BCA Cyber Security, AIMML, BBA Digital Marketing, Fintech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Red Hills, Chennai. Chera Home Junction presents Mid-Year Mega Home First, June 5th to June 28th, up to 50% offer. Sundarapuram and Crosscut Road, Coimbatore.